திருச்செந்தூர் அகவல், நான்காவது திருத்தணி ஆற்றுப்படை. அதனாலும் தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணுறது நல்லது. நீண்ட தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணுறதுனால என்னன்னு சொன்னால் மன அமைதி உண்டாகும். ஒரு 10, 15, 20 மணித்துளி. இன்னொன்று ஞாபக சக்தி வளரும். 10, 15, 20 மணித்துளி. இன்னொன்று ஞாபக சக்தி வளரும். அடுத்து பக்திக்கு அடிப்படை. அதனால் நீண்டவற்றை பாராயணம் என்பது நம்ம பழங்காலங்களுக்கு மரபு. இப்போ சிவபுராணம் பாராயணம் பண்ணுறோம். அது மாதிரி அது தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணுறது தான் நம்முடைய பழைய மரபு. அந்த முறையில் நமக்கு சங்க காலத்தில் திருமாற்றுப்படை, குமரகுரு பாடிய கந்தர் கலிவன்பா, திருச்சிற்றம்பலம் பாடிய திருச்செந்தூர் அகவல், நம்ம பார்த்திருப்போ திருத்தணி ஆற்றுப்படை. இது திருவாற்றுப்படை போல் அமைப்பு. ஆனால் சைவ சித்தாந்தத்தினுடைய பிழிவு. அக்காலத்தில் இருந்த நோய் நீங்கக்கூடிய வழி, நோயெல்லாம் எதனால் வரும், அதுக்கு மருத்துவர் எப்படியெல்லாம் ஏமாற்றுவாங்க, என்ன காரணம், அத்தனையும் அதை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இதை இயற்றியவர் கச்சியப்ப முனிவர். 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு பெருமகனார். கச்சியப் சிவாச்சாரியார் வேறு, கச்சியப் முனிவர் வேறு. இந்த தமிழ் உலகத்தில் அதை குழப்பிக்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து கந்த புராணம் பாடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். அவர் காஞ்சிபுரம் முருகப்பெருமானுடைய கோயிலில் அர்ச்சகராக இருந்தவர். கச்சியப்ப முனிவர் 18ஆம் நூற்றாண்டு. இவர் சிவஞான முனிவருடைய மாணாக்கர். சிவஞான முனிவர் உங்களுக்கு தெரிய மாபாடியம் எழுதியவர், தமிழ் மிகச்சிறந்த பேக்கர் கச்சியப்ப முனிவர். இவர் 6 புராணங்கள் பாடியிருக்கிறார், 8 சிற்றிலக்கியம் பாடியிருக்கிறார். புராணங்கள் முதல்ல பாடப்பட்டது ஆனைக்கா புராணம், மிகச்சிறந்த புராணம். அதுக்கடுத்து பூவாளூர் புராணம். ஆனைக்கா புராணம் 1600 பாட்டு இருக்கும். பூவாளூர் புராணம் அது 2200 பாட்டு. அடுத்தது திருத்தணிகை புராணம், தமிழிய மிகச்சிறந்த புராணம். திருத்தணி புராணம் முழுவதும் படிச்சுட்டோம்னா தமிழில் 5 இலக்கணமும் சேர்ந்து எல்லா நூலும் படித்தது போல. திருத்தணி புராணம் படித்தீங்கன்னா அகப்பொருள் வரும், சொல்லிலக்கணம் வரும், சைசித்தாந்தம் வரும், யோகம் வரும், உருத்தரா அணைக்கிறது எப்படி, பல்லு விளக்குறது எப்படி, காலக்கடன்னா என்று வாழ்க்கையில் எல்லாமா சேர்த்து பாடப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நூல் திருத்தணிகை புராணம். மிகச்சிறந்த புராணம். அது நந்தி உபதேசப்படலாம். சைசித்தொழி படலத்தில் அண்டங்களை பற்றியும் மிக அருமையாக சொல்கிறார். அண்டங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம 3 இடங்கள் தமிழ் இருக்குது. ஒன்று கந்த புராணத்தில் அண்டகோஷ படலம், கந்த புராணத்தில். சிவஞான மாவாடியத்தில் 2ஆம் சூத்திரத்தில் அண்டங்களை பற்றி வருகிறது. அதுக்கு மேலே விரிவாக திருத்தணி புராணத்தில் அணு, அது யோகம் எப்படிலாம் எண்ணுவதெல்லாம் சொல்லி அடுத்த அண்டங்கள், அந்த அண்டங்கள் என்னென்ன நீளம் அகலம், அங்கே யார் இருக்கிறாங்க, அறிவியல்னு நமக்கு தெரியாது ஒன்று. அது நமக்கு தமிழ் 3 இடத்துல இருக்குது. ஒன்று கந்த புராணத்தில் அண்டகோஷ படலம், சிவஞான மாவாடியத்தில் 2ஆம் சூத்திரத்தில் அண்டங்கள், திருத்தணி இந்த அண்டங்கள் முழுவதும் விரிவாக பாடியிருக்கிறார். இங்கே தான் நம்ம அண்டங்களை பற்றியது. திருத்தணி புராணம் போல தமிழில் ஒரு நூல் இல்லவே இல்லை. எல்லா விதமான செய்தி சேர்த்து தொகுத்து பாடப்பட்ட ஒரு மரபு. அது ஒரு நூல் மட்டும் நல்லா படித்தா தமிழ் முழுவதும் படித்ததாக பொருள். தொல்காப்பியம் படித்ததாக பொருள், 10 பாட்டு படித்ததாக பொருள், திருமொழி என்ன வருதோ அத்தனையும் அதில் சேர்ந்து இருக்குது. அந்த திருத்தணி புராணம் பாடிய பின்னர் அது கிட்டத்தட்ட 3000 பாட்டு இருக்கும். கச்சிய முனிவர் சென்னையில் போய் தங்கியிருக்கிறார். சென்னையில் தங்கி இருக்கும்போது அங்கே இருக்கும் வேண்டிய போது விநாயக புராணம் பாடுறார். அவர் பாடிய புராணங்களில் அதிகமான பாட்டு பகுதி விநாயகருடைய வரலாறு மிகச்சிறப்பாக விரிவாக பாடியிருக்கிறார். அது மிக சிறப்பு என்னன்னு சொன்னால், அதில் சோமகந்தன் ஒருத்தர் வர்றார். அவர் நோய்வாய்ப்பட்டு தன் மகனாக இருக்கக்கூடிய ஏமகண்டனுக்கு அரசாட்சி ஒப்பிக்கிறார். விட்டுட்டு காடு போகிறார். அந்த மகனுக்கு எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற உபதேசத்தையும் உரை சொல்லிட்டார். திருக்குறள் முழுவதுக்கு விநாயக புராணத்தில் உரை இருக்கு, மிகச்சிறந்த உரை. மற்றவங்களும் என்னென்ன பாடி தகராறு பண்றாங்களோ அத்தனை திருக்குறள் சொல்லி அதையும் உரை சொல்லியிருக்கு விநாயக புராணத்தில் முற்பகுதியில். வெளியுறவு தெரியாது.
ஆமாம். அப்புறம் விநாயகர் மற்ற விரிவாக அதே சாதனம் தெரியாது. ஆமாம். அப்புறம் விநாயகர் மற்ற விரிவாக அதே சாசனம் பாடியிருக்கிறார். விநாயகர் புராணம் பாடி சென்னையில் அரங்கேற்றி கொண்டிருக்கும் போது தான் அவர் குருநாதர் இருக்கக்கூடிய சிவஞான முனிவர் காஞ்சிபுரத்தில் காஞ்சி புராணம் பாடி அரங்கேற்றி இருக்கிறார். அந்த அரங்கேற்றி கொண்டிருக்கும் போது ஒரு தகராறு வந்தவங்களுக்கு தெரியும். பாடி அரங்கேற்றி இருக்கிறார். அந்த அரங்கேற்றி கொண்டிருக்கும் போது ஒரு தகராறு வந்தவங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னால் முதல்ல விகடசேகர விநாயகருக்கும் அது விகடசேகரத்துக்கெல்லாம் சொன்னால் நேரமாக அது தெரியும். அது நமக்கு அந்த விநாயகருக்கு வணக்கம் சொல்லிட்டு அடுத்து நடராஜ பெருமானுக்கு வணக்கம் சொல்லிட்டு மூணாவது ஏகாம்பரநாதருக்கு வாழ் சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே மூணாவது ஏகாம்பரநாதருக்கு வாழ் சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே அவையில் கேட்டாங்க, காஞ்சிபுரத்தான புராணம் பாடினீங்க, விநாயகருக்கு அடுத்து ஏகாம்பரநாதர் பாடித்தான் நடராஜா பாடணும், நீங்கள் நடராஜா முதல் பாடிட்டீங்களே என்ன காரணம் கேட்டாங்க. இதுக்கு என்னுடைய மாணாக்கன் பதில் சொல்லுவேன்னு சொன்னார். என்ன காரணம் கேட்டாங்க. இதுக்கு என்னுடைய மாணாக்கன் பதில் சொல்லுவேன்னு சொன்னார். மறுநாள் சென்னையிலேருந்து வந்தார் கட்சி முனிவர். அவை கூடிட்டு உங்களுடைய ஐயா என்னன்னு கேட்டார். காஞ்சிபுரம் பாடினார், விகடசேகர விநாயகர் எடுத்துகிட்டு ஏகாம்பரநாத் பாடணும், அதுக்கடுத்து நடராஜ பெருமான் பாடணும். இவர் அப்படி இல்லாமல் ரெண்டாவது நடராஜ பெருமான் பாடியிருக்காரு. நடராஜ பெருமான் பாடணும். இவர் அப்படி இல்லாமல் ரெண்டாவது நடராஜ பெருமான் பாடியிருக்காரு. நாங்கள் அதையே மறுக்கிறோன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த ஊருக்கு ஓதுவார் இருக்கிறாங்க வர சொல்லுங்க. ஓதுவார் வந்தார். ஐயா, இந்த தலத்துக்குரிய தேவாரம் எந்த ஏதாவது ஒரு பாட்டு கருவாரி திருவேகரமுத்தா அல்லது கரவாடு நெஞ்சிருக்கையா ஆலந்தானு திருவேகரமுத்தா அல்லது கரவாடு நெஞ்சிருக்கையா ஆலந்தானு வந்து ஏதோ இந்த தலத்துக்குரிய ஒரு தேவாரம் பாடுங்க ஏன்னு சொன்ன ஓதுவார். திருச்சிற்றம்பலம் ஆலந்தானு வந்து ஆரம்பித்தார். போய் நிறுத்துக்கிட்டார். என்ன நாங்கள் ஆச்சரியம், ஏன் இந்த தலத்துக்கு ஓதுவார் நியமிச்சிருக்கீங்க, இந்த தலத்துக்கு தான் தேவாரம் பாடு நான் சொன்னேன், இந்த தலத்துக்கு தான் தேவாரம் பாடு நான் சொன்னேன், இந்த தலத்தை சொல்லும்போது ஏகாம்பரநாதர் தான் சொல்லணும். அவர் என்ன சொன்னார், திருச்சிற்றம்பலம். எல்லாரும் விழிச்சாங்க. அப்போ நம்ம மரபு என்று விரிவாக சொன்னார். எவ்வளோ எளிதாக ஒரு வழக்கு வென்று விட்டார் பாருங்க. அதனால் இது மாதிரி அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கேற்ற முறைப்படி சொல்லக்கூடியவர். அதன் மேலே காஞ்சிபுரம் தங்கியிருக்கும் போது சிவஞான முனிவர், காஞ்சிபுரத்தில் முதல் காண்டை நான் பாடியிருக்கிறேன், ரெண்டாவது காண்டை நீங்கள் பாடுன்னு சொல்லி காஞ்சி புராணத்துக்கு 2 காண்டம் உண்டு. முதல் காண்டம் ரெண்டாவது காண்டம் பாடியவர் நம்முடைய கட்சி முனிவர். மிகச்சிறந்த நூல் வரும்போது நம்ம அடுத்து வர சமய தமிழ் பெட்டி செய்தியை போட்டிருக்க அந்த பகுதியை. மகாபத்திர மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு தடவை திருச்செல்வத்தில் தங்கியிருந்த போது ஒரு நண்பர் வீட்டில் தங்கியிருந்தார் இரவு. அவர் பக்கத்துலேயே ஒரு செல்வரும் தங்கியிருந்தாங்க. இவர் இப்போ நடுவில் தூக்கம் வரலைன்னா ஏதாவது படிப்பார். ஆனால் எடுத்து காஞ்சிபுரத்தில் 2ஆம் பகுதி எடுத்து தொடச்சி அப்புறம் படிப்பாராமா, அப்புறம் அழுவாராமா, அப்புறம் படிப்பாரா. மகாபத்திர மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏதோ கட்சி முனிவர் பாடியே காஞ்சிபுரம் 2ஆம் காண்டம். அந்த செல்வர் பக்கத்தில் படுத்திருக்காருல்ல, ஒரு அழுதை பார்த்து அவருக்கு என்ன புரியலையா, 2 தடவை 3 தடவை 4வது தடவை ஓடி வந்து புத்தகத்தை புனி வச்சுட்டாரா, ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி. இவர் வச்சா கண்ணீர்லாம் வருமா அவர் கேட்டாராமா. அப்போ எவ்வளவு அந்த பாட்டில் ஈடுபாடு இருந்திருக்கணும். இது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையில ஊவேசம் எழுதுறாரு. அவரோட வரலாறு படிக்க வேண்டிய ஒன்று. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய வரலாறு பகுதி 1 பகுதி 2 அவசியம் படிக்கணும். நிறைய செய்திகள் தெரிஞ்சு கொள்றதுக்கு நல்ல வாய்ப்பு. சைவசித்தாந்தத்தை பற்றி வரலாறு அத்தகைய சிறப்பு புரிந்தது நம்முடைய காஞ்சி புராணத்தில் 2ஆம் பகுதி. இது புராணங்கள். சிற்றிலக்கியம் என்று சொன்னால் அவர் திருவாரூர் யாதனத்தில் இருக்கக்கூடிய முதல் குருவராக இருக்கக்கூடிய பஞ்சாக்கர தேசிகர் மேலே ஒரு அந்தாதி பாடினார். அது ஒன்று. காஞ்சிபுரத்தில் தங்கியும் போது தேசர் என்பவர் மேலே கழிநீரில் பாடினார். அவர் மேலே பயிற்றுப்பத்து அந்தாதி பாடினார். அவர் மேலே தென்றல் விடு தூதுன்னு அருமையான தூதுலேயே மிகச்சிறந்த தூதுலைக்கும் தென்றல் விடு தூது. அங்கே பக்கத்தில் பிரமேசன் ஒன்று இருக்கிறார். பிரமேசர் பயிற்றுப்பத்து அந்தாதி. இவர் திருத்தணியில் தங்கியிருக்கும் போது இவர் உடன் பயின்ற கந்தப்பையர் பேர். அவருக்கு 2 மக்கள், விசாக பெருமாள் ஐயர்னு பேர். ஐயர்னா வீரசைவ மரம் வந்து சேர்ந்தவங்க. வீரசைவர் ஐயர் என்று வைத்துக் கொள்வது. கந்தப்பையருக்கு சரவண பெருமாள் ஐயர், விசாக பெருமாள் ஐயர் என்று 2 மக்கள். சரவண பெருமாள் ஐயர், விசாக பெருமாள் ஐயர் என்று 2 மக்கள். 2 பேரும் நன்னூலுக்கு கூட எழுதியிருக்காங்க, நிறைய நூலுக்கு பின்னர் எழுதியிருக்காங்க. கந்தப்பையர் திருத்தணிக்குரிய நிறைய இலக்கியங்கள் பண்ணார். திருத்தணியை சன்னதி முறைன்னு அதுக்கு பேர்.
சன்னதினா அந்த சன்னதிக்கு என்னென்ன உண்டு எல்லாமே அதுக்கு பேர். சன்னதினா அந்த சன்னதிக்கு என்னென்ன உண்டு எல்லாமே நமக்கு பெரிய போரூர் சன்னதி முறை சிதம்பர சாமி பாடியது சன்னதி முறை. அதே மாதிரி திருத்தணி சன்னதி முறை பாடியவர் கந்தப்பையர். சிற்றிலக்கியம், பெரிய கட்டியம், சிறிய கட்டியம், தாளம், கதை என்று நிறைய சிற்றிலக்கியம், பெரிய கட்டியம், சிறிய கட்டியம், தாளம், கதை என்று நிறைய பாடியவர் கந்தப்பையர். அவருக்கு குன்ம நோய் வந்துருச்சு வயிற்றுல ஒன்று. அப்போ குருநாதர் அப்படி கட்சி மொழிகள் சொல்றார், அவர் நோயை போக்குறதுக்காக பாடியது திருத்தணியை ஆற்றுப்படை. அதனால நோயை பற்றி நோய் நீக்கக்கூடிய இருக்கு பாருங்க. உண்டி, கலவி, உறுதொழில் முதலாம் மத்திய உறுப்பில் வரையறுப்படாது வேறு வேறு உயிருக்கு விற்பனையாளரும் கருவி போலந்த பெரு உணர்வும் நடுவில் எங்கே வரும். உண்டி, கலவி, உறுதொழில் முதலாம் மண்டிய உறுப்பில் வரையறுப்படாது வேறு வேறு விற்பனையாளரும் கருவி போலந்த பெருணரும் தெய்வத்திருத்தால் தீர்வு காரணம் அப்படின்னா உண்டி, கலவி, மண்டி இருக்குன்னு வரையறுப்படாது வேறு வேறு விற்பனையால் கருவி போலந்து குற்றம் பெறுவது முக்கிய உண்டி, கலவி, உறுதொழில் முதலா அண்டிய பகுப்பின் வரையறப்படாது வேறு வேறு உயிர்க்கும் வெம்பெனியாளர். ஊர் வைகை சீர்கள் மாந்தரம் அந்தந்த ஊர்ல அந்த ஊர்ல தங்கி இருக்கக்கூடிய நல்ல மக்கள். அந்த மக்களுள் உண்டி, 2 கலவி, 3 உறுதொழில், இந்த 3 வரையறை இல்லாம போறதுனால நோய் வருது. நோய்க்கு அடிப்படை காரணமே உண்டி உணவு. மெயினும் குறைய நோய் செய்யும் அல்லவா. உண்டி மெயினும் குறையினும் கலவி உடல் உறவு. இது மிக்கு போறதுனால எல்லா நோய் வேண்டாம் நோய் எல்லாம் வரக்கூடியதான் காரணம். உரு தொழில் மிகுதியான தொழில் செய்யக்கூடிய தொழில டென்ஷன் ஆயிருக்கீங்களா, அதுதான் செய்யக்கூடிய தொழில டென்ஷன் ஆயிருக்கீங்களா, அதுதான் அது. ஒரு 10-15 ஆண்டு இருக்கு. நான் கல்லூரி முதலாக இருக்கும்போது கோவை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பெரிய செமினார் போட்டாங்க. இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த ஹார்ட் அட்டாக் எப்படி வருதுங்கிறத பற்றி எல்லாம் கடைசி நிறைவிழாவுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் எப்படி வருதுங்கிறத பற்றி எல்லாம் கடைசி நிறைவிழாவுக்கு என்ன கூப்பிட்டாங்க. கல்லூரி முதல்வருங்க முறையில் சரி போய் பார்க்கலானேன்னு போனேன். எல்லாம் ஆங்கிலம் தான் நடந்தது, நிறைய போது எனக்கு புரியல. கடைசியில் வந்து கன்க்ளூஷன் சொன்னார் ஒருத்தர். என்ன சொல்லி, மோஸ்ட் ஆஃப் தி ஹார்ட் அட்டாக் கம்ஸ் மண்டே ஏர்லி மார்னிங்னார். மோஸ்ட் ஆஃப் தி ஹார்ட் அட்டாக் கம்ஸ் மண்டே ஏர்லி மார்னிங்னார். சொன்ன கன்க்ளூஷன் மோஸ்ட் ஆஃப் தி ஹார்ட் அட்டாக் கம்ஸ் மண்டே ஏர்லி மார்னிங்னார். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஐயா நான் கொஞ்சம் சொல்றேன்னு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை குடிச்சு போட்டு ஆடி போட்டு தொழில் இருக்கிறவங்க எல்லாம் இதா இருப்பாங்க, எந்த ஹார்ட் அட்டாக் வரும்ல. அதான் நான் வந்து சொன்னேன், காலை எழுந்து தொழும்போது இறைவன் வணங்குவோம். காலை எழுந்து தொழுவார்கள் கவலை களைவாய், காலை எழுந்து தொழுவார்கள் கவலை களைவாய் கண்ட. ஆனால் எழுந்திருக்கும் போது நீங்க டினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ஹார்ட் அட்டாக் வருது. படுக்கை படுத்து ராமா சொல்லுங்க, எதோ சொல்லுங்க, இறைவன் நினைங்க, அப்போ டென்ஷன் போயிரு. எங்க தேவாரம் சொல்லியிருக்குது, காலை எழுந்து தொழுவார்கள். அதனால தொழில் மிகுதினால வருது டென்ஷன் நிறைய பேர், அதனால தான் ஹார்ட் அட்டாக். இப்போ 3 தான் நோய் காரணம் பாருங்க. உண்டி, கலவி, உறுதொழில் முதலை. இந்த 3 எல்லை இல்லாம மிக்க இருப்பதனால வேறு வேறு உயிருக்கு வெம்பினையாளரும் வேறு வேறு நோய், சாப்பாட்டால் வர நோய், கலவினால் வரக்கூடிய நோய், தொழிலாக வரக்கூடிய இந்த நோயாளர்களும் கருவி போலந்து பெருவுணரும் கத்தியா அருவாளா வேற எங்க அது பட்டாலோ ஏதோ ஒரு கருவினால் உண்டான ஒரு புண்ணு, பானியரேசு, அது பழையாணி, டிட்டன்ஸ் வந்துரு, ஒரு டிடி போட்டுக்காங்க இல்லைங்களா, அதில் கருவியில் வரக்கூடிய தானே. கை எடுத்துக்குவோம், எதை வந்துக்குவோம், சின்ன ஒரு ஆணி படும், உடனே தன்னால டாக்டர் போட்டீங்கன்னா அது பழைய ஆணி டிட்டன், உடனே தன்னால டாக்டர் போட்டீங்கன்னா அது பழைய ஆணி டிட்டன்ஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவு குத்திட்டு போறாங்க, எத்தனை இருக்கு குத்திட்டு போறாங்க. சின்ன ஆணி ஏறின டாக்டர்கிட்ட போனால் டிட்டன்ஸ் போட்டு போனால் அது நோய் வந்துருங்கிறாங்க இல்லையா. அது வந்து வேப்பிலை மஞ்சள் வந்து அது வெறும் கிடையாது இல்லையா. அது வந்து வேப்பிலை மஞ்சள் வந்து அது வெறும் கிடையாது. இந்த அளவு குத்துறவங்களும் எது 2 வேப்பிலையும் மஞ்சள். அப்போ அது எவ்வளோ நோய் இருக்கு. சின்ன ஒரு ஆணி பற்றா குண்டூசி பற்றிட்டா நீங்கள் போனீங்கன்னா உடனே டாக்டர் அவர் பெரிய அழகு
குத்திக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அத்தனை எலும்பு குத்துறான், இங்க குத்துறான், அங்க குத்திக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அத்தனை எலும்பு குத்துறான், இங்க குத்துறான், அங்க குத்துற பாத்துக்கீங்களே. எங்க டீட்டெயில்ஸ் வருதா? வராது. அது ரெண்டு காரணம் அதுக்கு, மஞ்சள் வேப்பிலையும். பாருங்க, கருவி போழ்ந்த பெரும்புண் உருணரும் குட்டம் நோய், நீரிழிவு நோய், முட்டிய வாத நோய், முயலகன் போலியோ, முயலகன் போலியோ சொல்றாங்களப்பா, கைகால் வராம முடக்க நோய் சொல்றாங்க, அதான் முயலகன். நம்ம ஞான சம்பந்த காலத்துல இந்த முயலக நோய் வந்து பாய்ச்சலாச்சு. இப்போ அது என்னாச்சு, இங்க பிள்ளி சூனியம், தேள் கடிச்சவங்க, பாம்பு கடிச்சவங்க யாருக்கு எல்லாருக்கும் வந்தா ஆமா போக போட்டுக்க பெரிய இதுல மண்டியை வரையறு குட்டம் பெருவில முட்டியாவது முயலநாயம் காப்பு, கோல் கொள்ளுவது, பாம்பு கடிப்பது ஆதி முதலிய பல்வகை கடையிலும் பூராங் கடிச்சது, தேள் கடிச்சது எல்லாம் உண்டோ. பேய் புணரும், பேய் பிடிக்கப்பட்டவர்களும், பித்து மீக்கூறினரும், நிறைய பைத்தியம் பிடிக்குமாறு மண்டல இருப்பாங்களே, பித்து பைத்து மீக்கூறுனா அதிக காலு மூக்கு, குஷ்டம் வந்து அப்படி கை கால அக்கை போல் அங்கைகளையும் உள்ளங்கையும் நம்ம பழைய சங்கிலத்தில் ஒரு கை கால தேஞ்சி எலும்பா இருக்கும், அது மாதிரி உறுப்புணரும், உண்குணம் இளனரும், தன் குணமே இல்லாம புத்தி சுகாதாரம் இல்லாமல் போயிடும். இன்ன பல்திறத்து அனைவரும் இவங்கெல்லாம் நம்ம மாதிரி இருக்கிறவங்க எதுக்காக போறாங்கன்னா, ஆன்று அவ்விடத்து இக்கல்வி வேட்ட வரும். ஒண்ணு கல்வி வேணும்னு, மூணாவது மக்கள் பேரு வேணும், கால்மலை வீரர், மூணு செல்வ வேளினரும், அடுத்து இந்த ஊர் நல்லா இருக்கணும், தேய நாடுதரும், அடுத்து மகளிர் நம்ம வருது இரண்டரு கலப்பின் இன்ப நட்சத்திரம் முத்தி வேணும் அத்வைதமா போறக்கூடியவங்க. இத்தனை பேர் சாமி போய் கும்பிடுறாங்க, பார்த்து விடுவோம். முதல்ல கல்வி வேட்டவரும், குழந்தைக்கு நல்லா படிப்பவன, நல்லா படிக்கவன, அதே மாதிரி வேணும். கல்வி வேட்டவரும், கல்வியை விரும்பியவர்களும். அப்போ கல்வி வேணும்னா சாமி ஒரு நாள் தலைவலியாக கலைமகளோடு தர நிகழ்வாரே, பூமலை கணக்கு புவிகளை வரையும் பார்த்தீங்கன்னா மலை வள வளதரு புவியடை வைத்தறி மனிதன் மிளைதர் பார்த்தீங்களா, கலைமகளோடு தர கலைமகள் தர நிகழ்வரே. நீ கலைமகளே போக முடியாது, தர நிகழ்வரே. நீ கலைமகளே போக முடியாது. கலைமகள் நம்ம சாமிப்படி கொடுப்பாரு. கலைமகள் தர்றதே நம்ம சாமி தானே. நான் சொன்ன தேவாரம் தெரியல, பூமலை கணக்கு புவிகளை தேவாரத்துல மலை வள வளர்தரு புவியடை மறைதரு வழிமலி மனிதர்கள், நிலை மலி வள வளர்தரு புவியடை மறைதரு வழிமலி மனிதர்கள், நிலை மலி சுரன் நில அலைகடலோடு பார்த்தீங்க கலைமகளோடு தர நிகழ்வு. அங்க வெற்றிமன் கல்வி எல்லாரும் கொடுப்பாங்க. ஏன்னா சாமி கல்வி எல்லாம் முத்தி கொடுக்கக்கூடிய கல்வி கொடுக்க மாட்டாரா, அது எளிதாக தலைமைகள் வச்சு வேறணும் கிடையாது. அப்ப எனவே கொடுக்க மாட்டாரா, அது எளிதாக தலைமைகள் வச்சு வேறணும் கிடையாது. அப்ப எனவே கல்வி வேட்டனை விரும்புவது, வேட்டல் விரும்புவது, வேட்டல் விரும்புவது, வேட்டல் அதான் வேள்வி. விரும்பி செய்வதால் பெயர் கேட்டதால் கேள்வி. இப்ப நீங்க கேட்கறீங்க கேள்வி தானே, கேட்டதால் கேள்வி. இப்ப நீங்க கேட்கறீங்க கேள்வி தானே, கேட்டல் கேள்வி மாதிரி வேட்டல் விரும்பி செய்வது ஒரு வேறணும் கிடையாது. அப்ப அது மாதிரி கல்வி வேட்டலும் கல்வி விரும்பியவர்களும், கால்முளை பாரம்பரியம் வாரிசு குழந்தை, தன் கால்முளை பாரம்பரியம் வாரிசு குழந்தை, தன் கால்முளை பாரம்பரிய குழந்தை சொல்றீங்களா, நம்ம மக்கட்பேரு பாரம்பரிய மக்கட்பேரு. கால்முளை வேள் விரும்பி வரும் பொருள், தாம் வேள்வார் திருப்பொருள் வரும். கால்முளை தம் பாரம்பரியமாகி மக்கட்பேரு விரும்பார் திருப்பொருள் வரும். கால்முளை தம் பாரம்பரியமாகி மக்கட்பேரு விரும்பக்கூடியவர்களும், செல்வ வீழ்நரும், பணம் பொண்ணு மெய்ப்பொருளும் தானே வேடிக்கை சாமியுடைய வீழ்நரும் விரும்பக்கூடியவரும், தேய நாடரும், அந்த தேயத்துல எங்க இருக்கிறோமோ அங்க நல்லா இருக்கணும். பெங்களூர் நல்லா இருக்கணும், பெங்களூர் நல்லா இருக்கணும் இருக்குன்னா எல்லாம் வந்து பணம் கேட்டீங்க. அப்ப எந்தெந்த ஊர்ல போயிருந்தாலும் அந்த ஊர்ல நல்லா இருக்கணும். தேயம்னா நாட்டுக்கூடிய மக்களுடைய நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணம் வரக்கூடியவரும்.
அலர்முறை மடவார் மகளிர் கல்வி காமுறும் இன்பமே வேணும்னு இவங்கெல்லாம் உலகில். அடுத்து இரண்டரை கலப்பு இன்பம் அத்துவிதம். அத்துவிதத்து போய் இரண்டரை கலப்புன்னு போட்டார் பாருங்களா. அத்துவிதம் பொழுதுலையும் உங்களுக்கு இரண்டு அற்ற நிலை. அந்த இரண்டு அத்துவிதத்தை அத்துவிதமாக இன்பத்தை நச்சுணரும். நச்சுணர் ஏன் இப்போ நச்சிட்டே இருக்கிற பேச்சு இருக்குது. மேல மேல கேட்டீங்கன்னா விரும்பி விரும்பி கேட்பது பெயர். அதனால சாமிக்கு பெயர் நச்சினாகினியர். ஒரு உரையாசு நச்சினாகினியர் அது சாமி பேரு. பெற்றிகன் உங்கள் போலும் பேரரும்பாளர் போலும் எச்சியானோ இருவடு போலும் நச்சுவார் கிணியர் போலும் நாகேஸ்வரனார் எல்லாமே நம் தமிழ் தான். அடியாருக்குனால அவரும் தமிழ் தான். அதான் நம்ம அந்த சாமி எல்லாமே மதுரையில் பரிமேல் வந்ததுதான் சாமி. பரிமேல் தான் வந்தார் மதுரையில். பரிமேல் தான். இது நம்ம விண்ணுலா மதிகூடி வச்சோம் பண்ணுவிழா கருவிழா அண்ணலா அடியாருக்கு வேறுபாடு இருக்கு பாருங்க. கல்வி விரும்புவங்க, தேவை நாடக்கூடியவங்க, கல்வியை காமுறக்கூடியவங்க, கல்வி காமுறுவது அது ஆசைதான் மேல காமுறுவது தானே. இது மட்டும் நச்சுதல் எல்லாருக்கும் ஒரு சில பேர் தானே ஒரு நச்சுவதம் என்பது எல்லாருக்கும் நச்சக்கூடியவர்களும் இணைய பல வேறு நினைவினர் எவரும் இந்த மாதிரி கூடிய பல பேரும் சேர்ந்து வாட்டுவ தனப்பவும் வேட்டன மணப்பவும் கிடைக்காததுக்காக வந்தது, கிடைச்சதுக்காக மகிழ்ச்சி. வேட்டன விரும்பியன கிடைத்த நல்லா அது மேல பற்று வந்து அது வெளிப்படையா தெரியுது. மனம்னா ஒரு பொருள் வந்து அந்த பொருள் வெளிப்படையா வந்தா தான் மனம் வெளியில் தெரியும். பூ இருக்கு மனம்னா வெளி வந்தா தான் தெரியும். அப்ப இவங்க இது கிடைச்சதுன்னா அதனால அந்த செயல் வெளிப்பாடா தெரியும். இப்ப வேட்டை விரும்பியன வெளிப்பாடாகும். வாட்டுவா கிடைக்க சில பேர் போய் கேட்டாங்களே எல்லாருக்கும் கிடைக்க முடியாது. சில பேர் கிடைக்க அவனுடைய உள்வினை தானே, அவனுடைய வழிபாடு தானே. அப்ப கிடைக்காதது வாட்டுவ அவனை வருத்தவும் தனப்பும் அது நீங்கவும். அதெல்லாம் போய் நிறைய பேர் கேட்டாங்க, கிடைக்கல, அது வருத்தம் பண்ணது. அதுவும் மேற்கொண்டு எழுந்து மேனால் நேர்ந்த இது முதல் என்னை போய் சாமி கிட்ட கேட்டாங்களோ, சாமி எனக்கு இது கிடைச்சா உனக்கு ஒரு மனைவி செய்து கொடுக்குறேன், ஒரு சிவிகை செய்து கொடுக்குறேன், ஒரு ஊர்தி செய்து கொடுக்குறேன், ஒரு முரசு செய்து கொடுக்குறேன் உனக்கு ஒரு அந்த மாதிரி யார் யார் என்னன்னு வேட்டினாங்க. முந்திய இந்த வேட்டக்கூடியவங்கெல்லாம் கிடைச்சதா கிடைக்கிறதுக்கு முன்ன முதல் போய் சாமிகிட்ட போயிருப்பாங்களே. அப்ப என்ன நேர்ந்தார்கள்னா மேனாள் முந்திய நாள் மேற்கொண்டு எழுந்து இங்க வந்த போது என்ன பொற்களி திரளும் பொன் முடிப்பு திரளும் பூந்துகில் மூடி மூட்டை பூ மூட்டை பூக்களும் மணிப்பூன் பேழையும் பெரிய பழைய பேழை தான் பயன்படுத்துவது. ஆவரணங்களை வைக்கக்கூடிய ஆவரணம் வைக்கக்கூடிய பேழையும் ஆவரணம் வைக்கக்கூடிய பேழையும் வார்தரு கவையும் நீண்டு கூடிய சாமி பேசக்கூடிய கவரி வார நீண்ட கவரியும் ஊர்தி மயில் ஊர்தி செய்து கொடுக்குறேன். தகவல் அவருக்கு வாகனம் யானை வாகனம் உண்டு, ஆடு வாகனம் உண்டு, எனவே நான் வாகனம் செய்யக்கூடிய என்றும் ஆடு வாகனம் உண்டு, எனவே நான் வாகனம் செய்யக்கூடிய என்றும் என்று வேண்டிக்கொண்டது. பைம்பூர் கவிகை கவிகை சிவிகை நல்லா இருக்கு பாருங்க. கவிகை சிவிகை கவிகை கொடை கவியின கொடை சிவிகினா பல்லக்கு கவியின கொடை சிவிகினா பல்லக்கு சொல்ல இருக்கு பாருங்க. கவிகை சிவிகை நல்லா இருக்கு இல்லையா ரயில் கொடையும் பல்லக்கு. ஆமா நம்ம கடற்பாலத்துல சொல்ல வெங்கிய கவலை சொல்றேன். முதலிருந்து வந்திருக்கோம் இல்லையா கடற்பால முதலிருந்து வந்திருக்கோம் இல்லையா கடற்பால சொல்லணும், அதுக்கு போல சொல்லணும். சரி முடிச்சிருவோம். இந்த நோய் எப்படி வரும்னு ஆரம்பிச்சோம். அதனால வந்து பரவாயில்ல. ஊர்தியும் கொடியும் ஊர்தி மயில் வாகனம், யானை வாகனம், ஆடு வாகனம், வாகனம், யானை வாகனம், ஆடு வாகனம், தோகைய மயிலும் தோகையுடைய மயிலும் உயிரோட மயிலும், சூட்டு வாரணம் கொடி பெயர்
சேவல் தானே? சூட்டு வாரணம் சேவல் தானே? சூட்டு வாரணம் மேலே உச்சியுடைய சேவல். வாரணம் என்பது பலவர்களோட சொல். வாரணம் என்பது யானையும் குறிக்கும், சேவலையும் குறிக்கும், சங்கையும் குறிக்கும், கடலையும் குறிக்கும், பலவற்றுக்கு வருகின்ற அடைமொழியால் எதனை கண்டிக்கணும்? பலவற்றுக்கு வருகின்ற அடைமொழியால் எதனை கண்டிக்கணும்? இருசிறை வாரணம், மதவாரணம். மதவாரணம் யானை, இருசிறை வாரணம்னா சேவல் குறிக்கும். இங்க அது மாதிரி சூட்டுன்னா அந்த சேவல் மேல ஒரு கொண்டை இருக்கும் பாருங்க, சேவல் இருக்குல்ல. வாரணம் என்பது பொதுச்சொல். இங்க மேல கொண்டையுடைய வாரணம் என்பதால சேவல். இது ரெண்டு உங்களுக்கு என்ன தெரியும்? சூரியமன்மாவா இருக்கும்போது விட்ட போது மயிலாயிடுச்சு, சேவல் ஆயிடுச்சு தெரியலீங்களா? ரெண்டையும் இப்போ வேணும். சூட்டான என்ன முடியுமோ மேல சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது பொற்களி திரள், பொன் மூட்டை, பூ மூட்டை, அணிகலன்கள் வைக்கக்கூடிய வேலை, வீசுகின்ற கவரி, கொடை, ஊர்தி, மரணம், தோகை, இவைகளில் தத்தவுக்கு என்ற அவங்க என்ன முடியுமோ எல்லாரும் என்ன கொண்டு வர முடியுதுங்களா? பொன்மூட்டை கொண்டு நிறைய பணம் கிடைச்சா நிறைய கொண்டு போவாரு, சிலர் கொஞ்சமா கொண்டு போவாரு. இவையெல்லாம் தத்தவுக்கு என்ற தடியினர் போதும் போவாங்க. பள்ளிக்கெல்லாம் போனாங்க, போகும்போது தன் கையால் தடவி கொண்டு போகக்கூடியவர்கள் ஓசை திக்கு அறிவிக்கும். போகும்போது முருகா முருகா, திருத்தணி முருகா என்று போடக்கூடிய அந்த ஓசை இருக்கு பாருங்க, அந்த ஓசை திக்கு அறிவிக்கும், எல்லா திசையிலும் அதிரும். இத்தகைய மாசனம் மக்கள் கூட்டம் அது பெருக்கம். காண்டூரும் காண்டூரும், பாலந்தூரம் பாலந்தூரம் காவடி எடுத்து போனா களியே மகிழ்ச்சியுடையனா இருந்த நிறைய கூட்டம் போகுது. அரகரா முருகா என்று போகும்போது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கு ஈண்டிய நெருங்கிய களியே உடந்து சென்று இருப்பான். நான் இருக்கும் பொருட்டு உருப்பட்டலும் நாம் போலாம்னு ஆரம்பிச்ச உடனே முன்ன நமக்கு நோயெல்லாம் வந்து பாருங்க, அந்த நோயில துண்ணிய நெருங்கிய விழும நோய் தன்னை நீங்க கொஞ்சம் நீங்கிச்சு. போலாம் ஆய்மொழியடியான் கூட்டி இல்லையா? பரணாஞ்சூத்திரத்துல செம்மல நோன்றா செம்மலன் அன்பரோடு மறி ஆலயம் அரணம், அன்பரோடு மறியை விழுந்தீங்க. அந்த அன்பரோடு மறியை கொண்டாந்து எழுதி சேர்த்தா பாருங்க. அந்த அன்பரோடு போய் சேர்ந்த உடனே என்ன ஆகுது? கொஞ்சம் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் போகும். இதோட கொஞ்சம் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் போகும். இதோட இதை வச்சுக்கோ. கடவுளை சொல்லி இந்த நோயால வந்ததுனால நாம் நேரா போயிட்டோம். செய்யக்கூடாது கடவுளை சொன்னதை வந்து நாம் நேரா போயிட்டோம். செய்யக்கூடாது கடவுளை சொன்னதை வந்திருக்கணும். சீரார் தொலைபணிந்த செம்பாவை முன்பு போல் ஏறாதனைகளுக்கு நேராக கூட்டுமால் வேற்றுடன் கொள்ளாமல் எப்பொழுதும் காட்டுமால் ஐங்களுக்கு அருமையான கடவுள் வாழ்த்து. சீராதோடைய அருமையான கடவுள் வாழ்த்து. சீராதோடைய செம்பாவை என்பது சிலேடை. என்ன பொருள் சொன்னா, தனகியில முருகப்பெருமான் வழிநாச்சியார் திருமணம் பண்ணும்போது முதல்ல வேடான போனாரு. அப்புறம் அவங்கெல்லாம் நம்பியாசெல்லாம் பண்ணும்போது வேங்கமரம் நின்னாரு, துணையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீண்டும் வந்தபோது கிள வேடத்தோடு போனாரு. அந்த புறான வரலாறு தெரியும். தனியில முருகப்பெருமான் வழிநாச்சியார் திருமணம் செய்யும் போது முதல்ல வந்து வேடான போறாரு இல்லைங்களா? மூணாவது விருத்தனா வயசான கோலத்தோடு போறாரு. அங்க போயிட்டு வழிநாச்சியார் உரையாடுறாரு. அப்போ துணையா இருக்கட்டாங்க. அப்போ விட்டு போறாரு. அப்போ வயசு பசிக்கிறாரு. செல்வி தினைமாவும் தேவன் பரிந்தளித்து வள்ளிக்குடியை தேவன் தினைமாவும் கொடுக்குறாங்க சொல்ல மிக அருமையான இந்திய அறிவியல் மிகச்சிறிய ஒண்ணு. இந்த பழைய காலத்து எங்க பார்த்தாலும் நம்ம தமிழ் இலக்கியத்துல இந்த பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திணைப்புணங்காவில் தான் இருப்பாங்க. தமிழ் இலக்கியத்தை எங்க பார்த்தாலும்
திணைப்புணங்காவல் வரும். ஏன் வேற சோழம் ஏன் திணைப்புணருக்கு போனா மிக அருமையான நம்முடைய திணைமாவும் திணை என்ன செய்யும்னா வெப்பத்தை உண்டாக்கும். இந்த பெண் திருமணம் ஆகல, ஆளுக்கு முன்னாடி இந்த காலத்துல போனீங்கன்னா அந்த திணைமாக தான் கிடைக்க வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பிட கருப்பு நன்றாக பழகும் ஒன்றும் கிடையாது. சாப்பிட கருப்பு நன்றாக பழகும். ஈட்டுன்னு சொல்றோம்ல, தினை வெப்பம். திருமணம் ஆகாதவங்க தான் பார்த்தீங்கன்னா பல இலக்கியத்தை பார்த்தா திணைப்பணம் காப்பாங்க. திருமணம் ஆணையா திணைப்பணம் காக்க மாட்டாங்க. சின்ன குழந்தை திணைப்பணம் மாட்டாங்க. திருமணம் ஆவதற்கு சின்ன குழந்தை திணைப்பணம் மாட்டாங்க. திருமணம் ஆவதற்கு முன்னர் வழி அப்படித்தானே, வழி அப்படித்தானே. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கருப்பை வளர வேண்டும். அதுக்கு அந்த திணை உணவு சாப்பிட்டா கருப்பை நன்றாக ஈட்டு. திணை வெப்பத்தை தரு, ஈட்டு. திணை வெப்பத்தை தரு. இன்னும் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கெல்லாம் அந்த புல்லு போடுவாங்க. கறக்கிற மாட்டுக்கு தினை புல்லு போட மாட்டாங்க. அது ஈட்டுக்கு வந்துடும். அப்போ பால் வத்தி போகும். அது அந்த இது அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்துல பெண் வயதுக்கு வந்தா தினை மாவு போடுவாங்க. பழைய தினைக்கா குடிசையெல்லாம் ஊட்டிய கிராமத்துக்கு உண்டு. மாவு போடுறது இப்ப ராஜஸ்லேயே வாங்கிட்டு போறோம். பழைய காலத்து என்ன மாவு தெரியுங்களா? கேள்விப்படுங்க, தினை மாவு தான் இருக்கும். ஒரு பெண் வயதுக்கு வந்தா ஊர்ல இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஐயா உங்களுக்கு தெரியும் பழைய தினை புணம் காக்குறது தினைமாக இருப்பது அந்த கருப்பைய வளர செய்யும். அப்ப பின்னாடி அந்த பொண்ணு திருமணமாகி போறோம். அதுக்காக பழைய காலத்து எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா திணைப்புணம் வள்ளி திருமணம் ஆகும் தானே, திரைப்படம் தான் காட்டாங்க. அப்போ ஒரு வயதான தாத்தா போனாரு. அப்போ பசிக்குதுனாரு. நம்ம தேவையை கொடுத்தாங்க. தனித்தாக போனாரு. அது 3 மலர் ஜாடி அந்த உமானம் தனி இருக்கிறாங்க. ஐயன் நடக்க முடியாத வயசா நீ வந்தா தான் வரணும் சொன்னாங்க. அங்கே போய் கையெழுதி தண்ணி குடிச்சாரு. குடிச்சோன்னா என்னுடைய தனித்தாக ஐயா கிழவனாரு புத்தியெல்லாம் வரலாமா? அது கதவு நல்லா இருக்கு. இந்த வேடர் குத்துக்கெல்லாம் பெரும்பிழை செய்தாயே, நீ வேடர் குத்துக்கெல்லாம் பெரும்பிழை செய்தாய். இந்த மாதிரி வேஷம் போட்டு வரோம் என்ன நம்புவாங்களே? இனிமேல் யார் சாமி வந்தாரு? நாங்க வேடர் போது செய்வோங்க. வந்தாரு நாங்க வேடர் போது செய்வோங்க. எங்களுக்கு பெரும்பிழை, உனக்கு பெரும்பிழை சொன்னாங்க. உடனே அவர் விநாயகர் நினைச்சார். விநாயகர் யானை வந்தார் நமக்கு தெரியும். பொண்ணு பள்ளி முருகனை சேர்த்து பண்ணாங்க. இவரு கிள வயசு பள்ளி முருகனை சேர்த்து பண்ணாங்க. இவரு கிள வயசு தேர்ந்து வளசு வைத்தார். அப்ப யானை வந்து வழிநாச்சியார் முருகனோடு சேர்த்து வச்சதுல யானை தானே. முதல்ல அங்க விநாயகர் பெருமான் விநாயகரா இருந்தாரு. இப்ப யானை வடிவம் கொண்டு வந்தாரு. யாரு இப்ப யானை வடிவம் கொண்டு வந்தாரு. யானை வேறு வடிவம். அது போய் நிறைய சொன்னதான் நமக்கு தெரியாது. நமக்கு தனி புராணத்தையும் சொல்லி ஆகணும். நம்ம சித்தியார் பாட்டு படிச்சீங்கன்னா ஒரு கோட்டன் தேசரியன் மும்மதத்தன் நாகாயங்கரத்தன் 6 திருவோரையான் திருவாளர்கள் உருவருவன் ஓவாசம் தேர்வனை திருவோட்டும் 5 திருமால் செல்வமும் ஒரு கோட்டன் ஒரு கொம்பை உடையவர். கோடுன்னு கொம்பு. ஏன்னா ஒரு கொம்பை உடைச்சு ஒரே ஒரு கொம்பை தான் வச்சிருக்காரு. ஒரு அதான் சொல்றேன், விநாயகர் முதல் எழுத்தாளர். அவர்தான் முதல் பாடலாரு. ஒரு கொம்பு அவர்தான் எழுத்தாணியாச்சு. அப்ப ஒரு கொம்பு தான் இருக்குது. வலது கொம்பு உடைச்சு போட்டு கையில் வச்சிருக்கிறாரு. ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் கண்ணமலம் கவோளமலம் கேட்டுமலம் 3 தெரியும். விநாயகர் பெருமான் தலைதான் யானை. ஏன்னா பீஜத்துல 1 போறதுல மனம் வராது. அப்ப 2 தான் இருக்கு. ஆனா என்ன இருக்குது? அப்போ என்ன பண்றதுங்களுக்கு சிவஞானமணி ஒரு எழுது வந்தா சித்தியா இருக்கு. அது 3 சக்தின்னு சொல்லலாம். 8 எழுத்தா சொன்னாலும் 6 எழுத்தா சொன்னாலும் 5 எழுத்தா சொன்னாலும் 4 3 2 1 சொன்னாலும் 5 எழுத்து தான் பேரு. 5 எழுத்து நமக்கு மூல பஞ்சாயத்திரம், சூக்கு பஞ்சாயத்திரம், அதிசூக்கு பஞ்சாயத்திரம், காரண பஞ்சாயத்திரம்,
மகா காரணம் சொல்லுவாங்கல்ல, காரணம் சிவசிவா. சி 5 எழுத்து. அது மாதிரி அது 3 2வது ஆஞ்சேரி 2 சொல்றது. ஆனால் சமானத்துனால சித்தியா இருக்கு. இந்த ஒரு கோட்டையிலே மும்மதத்தன், இன்னும் 2 மதம் தான். ஆனா 3 வந்ததுனால இது சமானம் சொன்னாரு. உண்மையாவே விநாயகர் யானை இல்ல, இப்ப 3 மாதம் இல்ல. இதை இவரே என்ன பண்றாரு, காஞ்சி புராணம் வந்து தனி புராணம் கடற்வாளத்துல மும்மதத்தன் என்பதை தனக்கும் மொய்கூந்தல் பொம்மை வெம்முலை கோட்டுடி கொடிச்சி இளவியர் கையை தனி அளவிற்கும் என்ன கருத்துன்னு சொன்னா, தனக்கு 3 மதத்தில் அந்த பெயரை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் தம்பிக்கு வள்ளிநாட்சி திருமணம் கொடுப்பதற்காகவும் கரிய காட்டுல யானையாக போன விநாயகர் பெருமானை வணங்குவோமாக. தனி புராண கடற்வாளத்தில் மும்மதத்தின் என்ற ஒரு பெயர் தனக்கும் ஒரு பெயர் தனக்கும் சொல்லிட்டாரு இல்லைங்களா. யானை ஒன்றுனால என்னாச்சு, ஆமா மும்மதத்தின் பெயர் தனக்கும் மொய்கூந்தல் பொம்மை வெம்முலை கோட்டுடி கொடிச்சிய வழியை கை மலர் தனி இளவர்க்கும் தம்பிக்கும் கரணங்காலத்து அம்மா முந்து புக்கு உறுத்தவன் தம்பிக்கும் கரணங்காலத்து அம்மா முந்து புக்கு உறுத்தவன். அப்போ யானையை வந்ததுனால 2 லாபம். ஒண்ணு இவருக்கு 3 மதத்தின் என்பது பெயர் நிலைநாட்டிச்சு, தம்பிக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது. பழமொழி சொல்லுவாங்க, கம்பு களை வெட்டு மாதிரியாச்சு தம்பிக்கு பொண்ணு பார்த்த சொல்லுவாங்க, கம்பு களை வெட்டு மாதிரியாச்சு தம்பிக்கு பொண்ணு பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. வேலை போன மாதிரி ஆச்சு. இப்ப போய் தம்பிக்கு ஒரு பொண்ணு சேர்த்து வச்சாரு. இப்ப இந்த யானைய போனது என்ன பண்ணாரு, விநாயகர் 5 கரத்துமே இல்ல, யானையாக போனாரு. வழிநாட்சி 5 கரத்துமே இல்ல, யானையாக போனாரு. வழிநாட்சியாருக்கு முருகப்பெருமானோடு சேர்த்து வச்சு திருமணம் பண்றதுக்கு விநாயகர் பெருமான் தன் உண்மையான ஐங்கரண வடிவில் இல்லை, வேறு வழி கொண்டு போனாரு. எப்போ அந்த முருகனுக்கு இப்ப நானும் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டுக்கு விநாயகர் உள்ள போனோம். அன்னைக்கு வேறு வடிவில் போனாரு, இன்னைக்கு வேறு வழியில் போக வேண்டாம், அங்கேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு உதவி செய்த போதும். இதுதான் பாட்டோட கருத்து. சீதார் பாட்டோட கருத்து. சீதார் தொடைமுனைந்த செவ்வாகை வழிநாட்சியாருக்கு முதல் சேர்த்திக்கும். சீரார் சிறப்பு பொருந்திய தொடை பூமாலைகளை அணிந்த செம்பாவை செம்மையான பாவை போன்ற வெளிநாட்சியாரை அணிந்த செம்பாவை செம்மையான பாவை போன்ற வெளிநாட்சியாரை. அந்த வெளிநாட்சியார் படம் வைக்கும் போது வேறுபுறம் கொண்டு போனாரு அன்னைக்கு. இப்ப எனக்கு நான் பாடுற பாட்டு சீரார் துணை புரிந்து செம்பாவை செம்மையான பாட்டு. முதல் வரி 2 பேருக்கு சில வெளிநாட்சியா இருக்கு, பாட்டுக்கு வெளிநாட்சியாருக்கு வைத்துக் கொள்ளும் போது சிறப்பு பொருந்திய மாலை அணிந்த பாவை போன்ற வெளிநாட்சியார். இப்ப திருத்தணி ஆற்றுப்படியாக பாட்டு வைப்பது சீரா சிறப்பு பொருந்திய தொடை எதுகை மோனை ஏவு முதலிய தொடை பாட்டு. எதுக்கு தொடை மோனை தொடையில இருக்கும்ல. ஒட்டக்கூத்தரத்துல ஒரு வேடி மொழி சொல்லுவாங்க, ஒட்டக்கூத்தரம் கட்சி மொழிமா நல்ல வலிமை பொருந்தி புலவர், யாரும் எதிர்க்க முடியாது. அவர் ஒரு ஊருக்கு போய் பேசியிருந்தாராம். அப்போ ஒரு பையன் கேள்வி கேட்டாராமா. இது கேட்டாராம், மோனை மும்மதன் புழையும் முத்தமிழ் யானை முன் வந்து எதிர்த்தவன் யாரிடான்னு கேள்வி கேட்டாராம். மோனை யானை முன் வந்து எதிர்த்தவன் யாரிடா? சின்ன பையன் சொன்னானா, சட்டியும் வாழையும் அங்குச பையன். யானை என்ன அங்கு இன்னொரு பொருள் எங்க பெரிய நாங்க படிக்கல, சட்டியமான செய்யக்கூடிய யானை அங்கு வெளியே வரலாற்று வேண்டியது தொடை எதுகை தொடை மோனை தொடை ஈமை தொடை என்று பாட்டுல தொடை வரும். தொடுப்பெல்லாம் தொடை வர முடியாது. எழுத்து ஆசை சீர் அடி தொடை என்பன செய்யுளுக்குரிய இலக்கண மரபு. கற்க கசட கற்பவை காக்கா மோனை. அப்ப அது மாதிரி இரு வந்தீங்கன்னா எதுகை. அப்போ சீரார் தொடை சிறப்புரிஞ்சி தொடை புனிந்த செம்பாவை செமையான திருப்புத்தனை ஆற்றுப்படையாகிய பாவை
முதல்ல 2 பேருக்கு. அது யாராருக்கு? வெளிநாட்டியர் ஏழார் தனி இளவருக்கு அளவு குறைஞ்சு திருத்தணியில் கூடிய இளவன் முருகப்பெருமான் விநாயகர் பெருமான் தம்பி தானே. இளவருக்கு இளவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாம் சேர்ந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னிருக்கக்கூடிய நிலையில இருந்து இப்ப அப்படி இல்லை. வேற்றுவம் கொள்ளாம முன்ன அன்னைக்கு செம்பாவை வேற்றுவம் கொண்டு போனாரு, விநாயகர் கூட யானை போனாரு. இப்ப வேற்றுவம் கொள்ள வேண்டாம் சாமி, அப்படியே வேற்றுவம் கொள்ளாமல் எப்பொருளும் காட்டக்கூடிய 5 கழிவு. எப்பொருளும் 5 தொழில்முறை எல்லா தொழிலும் விநாயகருடைய 5 தொழில். எப்பொருளும் 5 தொழில்முறை எல்லா தொழிலும் விநாயகருடைய 5 தொழில். விநாயகர் படைத்தல் காத்தல் அழைத்தல் 3 இருக்குல்ல. மூலம் வைத்துக்கிறாங்க காத்தல், எழுத்தாணி வைத்துக்கிறாங்க படைக்கிறது, பாசம் வைக்கணும் அழித்தல். விநாயகர் 5 தொழில் படுத்தி 5 உறுப்புல அது எல்லா பொருளையும் காட்டக்கூடிய 5 கழிவு. 5 கழிவு அந்த விநாயகர் பெருமான் பொருளையும் காட்டக்கூடிய 5 கழிவு. 5 கழிவு அந்த விநாயகர் பெருமான் வேற்றுவம் கொள்ளாமல் மற்ற சமயத்துல வேற்றுவம் கொண்டு போனாரு. இப்ப வேற்றுவம் கொள்ளாமலேயே நமக்கு செம்பாவையை முன்பு போல் தனி இளவருக்கு 5 கழிவு கூட்டும். தனி இளவருக்கு 5 கழிவு கூட்டும். சரி போட்டீங்களா? எழுத சொன்னா முந்தைய காலத்துல நல்ல மாலை அணிந்த வழிநாட்டியாராகிய பாம்பை போன்ற பெண்ணை கூட்டுவதற்கு விநாயகர் பெருமான் 5 கரத்துடைய விநாயகர் பெருமான் இல்லாம யானைய போனார். இப்பொழுது அவரு அந்த செம்பாவையாகிய பாட்டு, அன்னைக்கு செம்பாவையாகிய வழிநாட்சி, செம்பாவையாகிய பாட்டு. இப்ப வேற்றுவம் கொள்ளாமல் அன்னைக்கு வேற்றுவம் கொண்டு கூட்டினாரு. இப்போ வேற்றுவம் கொள்ளாமலேயே கூட்டினார். அன்னைக்கே வேற்றுவம் கொண்டாரு தெரியுமா? தம்பி தாத்தா முன்ன போது முதல்ல வேடல போனா, வேங்கைய போனா, கிழவன போனா இல்லைங்களா? வேற்றுவம் கொண்டுதான். வழிநாட்சியார் வேற்றுவம் தான். அமுத வழியா இருந்தா தோன்றி காலத்துல திருமாலுடைய மகள் திருவண்ண சரவண கோயில் தவணை செய்தாங்க. எனக்கு செய்ய வேலை நிறைய இருக்குது. செய்வனை முடித்த செம்மல் சங்கரீர் செய்ய வேண்டியது சோழர்கள் அழைப்போன, அது மூலம் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய காரியத்தை செய்துதான், அதனால அது வரைக்கும் நீங்க இந்த கிழவையாயிருவீங்க. இந்த இடத்திலும் நம்பி இடத்துலயும் போய் நீங்க 2 பேர் இருங்க. அப்ப இந்த இடத்துல போய் அந்த யானை வளர்க்க தெய்வ யானை. இங்க நம்பிராஜ நேரத்துல வள்ளி கிழங்கு தோன்றக்கூடிய இடத்துல பெயர் வள்ளி கிழங்கு தோன்ற இடத்துல பெயர். அங்க இருந்து வந்து கல்யாணம் பண்ண சொன்னார்ல, அப்போ அங்க பெயர். அங்க இருந்து வந்து கல்யாணம் பண்ண சொன்னார்ல, அப்போ அங்க முன்ன இருக்கக்கூடிய சுந்தரவழியா இருக்கக்கூடிய அந்த அம்மா தான் இப்ப என்ன வந்திருக்காங்க வள்ளி. அந்த அம்மா வேற்றுவம் தானே, பொண்ணுமா 2 பேரும் வேற்றுவரும். அதனால செய்து வைக்கிற இவரு வேற்று மாட்டாரு. பொண்ணு பொண்ணு வேற்று வந்திருக்கிறார். இந்த போன இவரு வேற வேறு போனார். எனக்கு அப்படி இல்லை இல்லை, நேர பாட்டு பாடுறேன். நேராக வந்து அந்த முதல் சொல் 2 பொது வந்தது பாத்தீங்களா? சீராடை பாத்தீங்களா? சீராடை மிக அருமையான தொடர். வழிநாட்சியருக்கு சிறப்பு பொருந்திய மாலை அடைந்திருக்கக்கூடிய பாவை போன்ற வழிநாட்சி அவருக்கு வேற்றுவம் கொண்டு காட்டினார். சிறப்பு பொருந்தி எதிரிமோன துறையுடைய பாட்டாகிய திருத்தணி ஆற்றுப்படையை நாம் பாடுவதற்கு முன்பு போல தனி இளவருக்கு சரிதானுங்க தம்பிக்கு நேராக கூட்டுமான ஆசை. கூட்டுமான கூட்டும் வேற்றுவம் கொள்ளாமலே தான் கூட்டம். வேற்றுவம் கொள்ளாமல் ஏன்னா அவர் எப்பொழுதும் காட்டக்கூடிய ஆற்றல் மிக்கவர். எப்பொழுதும் காட்டுற பொருள் படத்தில் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள். இந்த 5 தொழிலில் காட்டக்கூடிய 5 கழிவு 5 கருத்தனையில படிச்சோம்ல, அந்த இது படிச்சோம்ல, வன்மையோடு ஆகமோ செய்ய தந்தி தந்தி முக தந்தி வயிற்று 5 புந்தியூர் தானே 5 கருத்தனை ஞான முகத்தனை. அப்போ 5 கழிவு 5 கையுடைய களிறு. களிறு கூட்டுமால் 5 களிறு எழுவார். கூட்டுமால் ஆசை.
கூட்டும். என்ன கூட்டம்? இளவருக்கு செம்பாவை கூட்டும். அது எப்படி வேறுபடும் கொள்ளாமல். கடல் வாழ்த்தி எத்தனை அருமையான இது அதை விட்டுக்கோ. முதலுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பூரா படிக்க முடியாது, நேரம் ஆகிடும். வேண்டிய இடத்தை மட்டும் சொல்லுவோம். முதல்ல விட்டுருவோம். முன்னபடுத்தி பக்கத்தில் ஒரு விளையாடு உரைத்தியின் வழி உரைத்தனையில் வந்து 110வது அடிக்குவாங்க. பெயர் குறிப்பாக திருக்கணை துவர்வமும் நல்ல பகுதி இல்லைங்களா? நாடகம் உயர்த்திய திருவுள் ஞான நாடக நவலிய மாடலும். இப்பொழுது பரிசு பெற்று வரக்கூடிய ஒரு நல்ல முருக பக்தர் இன்னொரு பக்தரை வெளிப்படுத்துவது. நம்ம ஆற்றுப்படை போயிடுவோம். திருத்தணி ஆற்றுப்படை. திருத்தணி முருகனிடத்தில் அருள் பெற்று வந்த ஒரு முருக பக்தர் அருள் பெறாது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படி போன பெறலாம் என்று ஆற்றுப்படுவதாக பெயராது இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படி போன பெறலாம் என்று ஆற்றுப்படுவதாக பெயர் ஆற்றுப்படை. பாட்டு இலக்கணம் சொல்லி போயிருந்தேன். தொழிலாட்டத்தில் கூத்தரும் பாணரும் பொருளும் விரலையும் ஆற்றை காட்சி, ஆற்றில் கண்டக்கூடிய காட்சி மாறுவரம் தோன்றி, ஆற்றில் கண்டக்கூடிய காட்சி மாறுவரம் தோன்றி சென்று எது சொன்ன பக்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கு. கூத்தர் பாணர் பொருணர் விரலையும் முதலியவர்கள் தான் ஒரு வல்லிடத்தில் போய் பரிசு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இதில் வரக்கூடியவங்களை பார்த்து நான் இங்கே போய் பரிசு வாங்கிட்டு வரேன், நீட்டியும் போனால் பார்க்கலான்னு சொல்லி இங்கே போய் பரிசு வாங்கிட்டு வரேன், நீட்டியும் போனால் பார்க்கலான்னு சொல்லி ஆற்றுப்படுத்துக்கு ஆற்றுப்படைன்னு பெயர். அதுக்குன்னு பாணர் பாணரத்தை ஆற்றுப்படுத்துவாங்க, கூத்தர் கூத்தரத்தை ஆற்றுப்படுத்துவாங்க, விரலை விரலித்தை ஆற்றுப்படுவாங்க. அதில் நமக்கு கடைசி பகுதியில் ஆட்சியை காட்சி உருள தோன்றி, கடைசி பகுதியில் ஆட்சியை காட்சி உருள தோன்றி, ஆற்றிலை காட்சி உருள தோன்றி கொஞ்சம் கடினமான பகுதி. கூத்தர் பாணர் பொருணர் விரலியர் என்றவர்கள் ஆற்றிலை காட்சி போற வழியில் தான் கண்ட காட்சி உருள தோன்றி மாறுபாடாக தோன்றி கண்ட காட்சி உருள தோன்றி மாறுபாடாக தோன்றி சென்று சொன்னார் இருக்கான். இது கூத்தர் பாணர் விரலியர் தான் இருக்குது. திருமாற்றுப்படைக்கு எனக்கு வராது. அதான் நச்சேகனை என்ன பண்ணாரு, ஆற்றிலை காட்சி உருள தோன்றி, ஆற்றிலை காட்சி அதுக்கு என்ன பண்ணாரு, இல்லறத்திலே காட்சி அதுக்கு என்ன பண்ணாரு, இல்லறத்திலே இருப்பதை காற்று துறவரத்துக்கு செல்வது நன்றென்றும் தான் வாழ்க்கையில் கண்ட காட்சியையும் மாறுபட தோன்ற, ரெண்டு மாறுபட தோன்ற. இறைவனுடைய கந்தளையாகி செல்வத்தை பெற்ற ஒருவன் ஆண்டும் திரிந்து பெறாத ஒருவனுக்கு நீ சென்றால் இன்னும் இடத்தில் காணலாம் என்று சொல்லுவது. இப்படி உரையில தான் அஜாகணியர் கொஞ்சம் கடினமான வேற ஒன்றும் இல்லை. நம்ம இல்லறத்தை விட்டு துறவரத்தில் சிறந்தது. உலக காட்சி காணக்கூடியதுல எல்லாம் தவறான காட்சியாவே தெரியும். இது ரெண்டும் மாறுபட தோன்றுது. ஒரு இரவலன் யாண்டும் சென்று அவனுக்கு நல்லது கிடைக்கல, அப்படி கிடைக்காத ஒருவனை பார்த்து முருகப்பெருமானத்தில் போய் கந்தளியாகி செல்வத்தை பெற்று வரக்கூடிய ஒருவன், கந்தளியாகி செல்வத்தை பெற்று வரக்கூடிய ஒருவன், முருகன் திருவுருளை பெற்று வரக்கூடிய ஒருவன். அதுக்கு என்னக்கூடியவன் கந்தளி மிக அருமையான சொல், பலவிதமான பொருளை உடையது. பேரன்பத்துக்கு கந்தளின் பேரு, சிவலிங்கத்துக்கு கந்தளின் பேரு, பற்றுக்கோடு விட்டு நீங்குவதற்கும் பெயரு. தொல்காப்பியத்தில் குடிநிலை கந்தளி வள்ளி மூன்றும் வழிநீங்கு சிறப்பில் கடல் வாழ்த்தோடு கண்ணீரை தனித்தனியே இருக்கு. நம் முருகப்பெருமான் 6 உருவமா இருந்தாரு, உமாதேவி போனாங்களே, அன்னவள் கண்டு அவ்வுருவும் அருள் இந்த கையால் எடுத்து கந்தன பேர் வணைந்து தனித்தனி வேற வேற இருந்தது. ஒன்று சேர்ந்ததுதான்
கந்து. அது அற்றநிலை கந்தளி நல்ல பெயர். ஒன்னா சேர்த்துக்கு பெயர் கந்தளியாகி செல்வத்தை பெற்றவர்கள். கந்தளி என்பதற்கு பேரின்பம் என்ற பொருள். கந்தளி என்பதற்கு இதுவே திருமாற்றுப்படை அத்தியாயர் என்ன சொன்னா, இறைவனுடைய பேரின்பமாகிய கந்தளி அது தென்னன் பெருந்துரையான் காட்டான காட்டி சிவங்காட்டி காட்டான காட்டி சிவங்காட்டி பெருந்துரை இறைவனுடைய திருவடியை காட்டி. அதனாலதான் திருமாற்றுப்படையில சேபடி படுறது செம்மல் உளமுடு. திருமாற்றுப்படை படுறது தெரியும். சேபடி படுறதும் சேபடியாவது கந்தளியாகி பேரன்பம். திருவுருள் இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய பேரன்பம், இறைவனுடைய ஞானம், எல்லாவற்றையும் திருவடி தான் பொருள் சொல்லுவோம். இன்னைக்கு வழக்கில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் காரணமாயிட்டாங்க கூட இறைவன் திருவடி சேர்ந்தான்னு சொல்றோம். இறைவன் இறைவன் காது போய் சேர்ந்தான், இறைவன் காது போய் சேர்ந்தான், நம்ம மூக்கு போய் சேர்ந்தான், கழுத்து சேர்ந்தாங்க சொல்றோமா? அவன் எத்தனையும் கொலை பண்ணிட்டு இருப்பான். ஆனா பத்திரிகை போகும்போது இறைவன் திருவடி என்பது மிக சிறந்த ஒன்றுல பேரன்பம் தானே. அதனால நம்ம காரைக்காலமையர் பாடும்போது முதல் பாட்டு அற்புதத்தில் வந்து எல்லாம் தெரியும். காரைக்காலமையர் பாடும்போது முதல் பாட்டு அற்புதத்தில் வந்து எல்லாம் தெரியும். பிறந்து மொழி பெய்ந்த பின்னெல்லாம் கால் சிறந்தனன் சேவடியே சேர்ந்தேன் இருந்தவர்களும் மைஞாண்டு கண்டத்து மாணவர்கள் விஞ்ஞாண்டு திருப்பது இடர். காரைக்காலம் முதல் பாடி அற்புதத்தில் வந்தாதில்ல, அற்புதத்தில் முதல் பாட்டுல முதல் பாடி அற்புதத்தில் வந்தாதில்ல, அற்புதத்தில் முதல் பாட்டுல முதல்ல தானே. பிறந்து மொழி பெய்ந்த பின்னெல்லாம் கால சிறந்தனன் சேவடியே சேர்ந்தேன் சேவடியே சேர்ந்தேன் நிறந்தவர்களும் மைஞான கண்டத்து வானவர் பெருமான எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர். மைஞாண்ட கண்டது இடர், மைஞாண்ட கண்டது வானவர் பெருமான். உங்களுக்கு தெரியும். அப்ப அங்க பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் முன்ன நமக்கு தெரியல, பேச ஆரம்பிச்ச பேசுறது வந்து இந்த அம்மாவுக்கு இறைவனுடைய திருவடி, அதுதான் சேவடி. அதனால நாமக்கரசு பார்த்தீங்கன்னா முதலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏற்றாய் அடிக்கே இறைவன் போவதும் பிரியாத வணங்குவன் ஏற்றாய் அடிக்கே முதல் பாட்டு இல்லையா, கடைசியும் போயிடுவோம். என்னைக்கேன்னு சொல்லி என்னைக்கேன்னு பெருமான் திருவடி எண்ணி நல்லால் பொன்னிலே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உனக்கு வேணும் புண்ணியா தொடங்கினாரோ அப்படித்தானே. இங்கே ஏற்றால் அடிக்கே புண்ணியா அடிக்கே போகின்ற பார்த்தீங்களா. அதுக்கு திருமாற்றுப்படை காரணம். சேவடி படுறோம் செம்மன் உளம் உண்டு. பின்னாடி கடைசியில் போனீங்கன்னா நின்னடி உள்ளி வந்த நின்னடி உள்ளி எங்க தொடங்கினாரு பாத்தீங்களா. சேவடி விடணும் செம்மல் உள்ளம், சேவடி விடணும் கடைசியில் நின்னடி உள்ளி வந்தனம். சரி போச்சுங்களா. எங்க தொடங்கினாங்களோ அதான். இதுதான் நோக்குன்னு சொல்லுவோம். மிக முக்கியமான நோக்குன்னு சொல்லுவோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. தொல்காப்பியத்தில் எல்லாரும் கால வார தகுதியான பகுதி நோக்குன்னு ஒரு பகுதி பெயர். நோக்குனா மாத்திரை முதல்ல நோக்குதற்குரிய நோக்கணப்பண்ண இலக்கணம் கடினமா இருக்கும். மாத்திரை முதல்ல நோக்குதற்குரிய நோக்கணப்பண்ண இலக்கணம் கடினமா இருக்கும். ஒரு பாட்டுல ஒரு செய்தி வந்தா அது பலவற்றோடு சென்று முடியணும். அதுக்கு நோக்குன்னு பேரு. பார்ப்பது வேறு, நோக்குவது வேறு. பார்ப்பது பொதுவா பார்ப்பு, குறிப்பிட்டவனு பாக்குறதா அனலை நோக்கினால் அவளை நோக்கினால் சொல்றாங்க. குறிப்பிட்டவனு பாக்குறதா அனலை நோக்கினால் அவளை நோக்கினால் சொல்றாங்க. குறிப்பிட்ட பர்டிகுலர் ஒண்ணு பார்த்தா தான் அது பேர் நோக்கு. இங்க செய்யுள்ள சேவடி உடன் செம்மல் உடன் ஆரம்பிக்கணும்ல. இது கடைசியில் ஒவ்வொன்னா குன்றவன் துணை உரியன், அதை வாய்ச்சாலும் உரியன், ஆவியன் முடிய உடைய உடையன், கடைசி உடையன், கடைசி எல்லாம் முடிச்சு எல்லாம் நின்னடி உள்ளி வந்தவன் நின்னோடு. அப்போ அந்த சேவடின்னு ஆரம்பிச்சார்ல அது அப்படியே முடியுது. இதுதான் நம்ம சொல்லும் போது நோக்குன்னு சொல்லுவோம். ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்து முடிவது. இது இன்று வெளிநாட்டு திறனாராய்ச்சி மிக பெருசா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிராட்டு சொன்னான்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்று வர நினைச்சு அவங்க சொல்றது. ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு, 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அங்க ஒரு துப்பாக்கி மாட்டி இருக்குன்னு கதை எழுத ஆரம்பிச்சான்னா இந்த கதை முடியக்கூட துப்பாக்கி சுட்டாகணும். இன்றைய திருநாராய்ச்சி சொல்றது
தமிழ் படிப்பேட்டையும் திருநாச்சி வந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த கதையை துப்பாக்கி மாட்டிக்கு பயன் இல்லை. வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் வந்து கதை எழுத ஆரம்பிச்சாங்கன்னா கதை முடிவுக்கு அந்த வாழை மரம் என்ன பொண்ணு வெட்டிட்டு போயிடணும். இல்லைன்னு யாராவது இது என்னை திருநாளாச்சு. அதுதான் நமக்கு நோக்கு. சேவடி விடணும். அது என்னாச்சு அங்கே நின்னடி வந்தாங்க. சேவடியாவது கந்தளியாகி பேரின்பம் சேர்ந்தார். நம்ம திருக்குறள் நம்ம நமக்கு நமக்கு நாதன் தாழ் வாழ்க மீன்புல நெஞ்சு நீங்காதான் தாழ் வாழ்க கோகலியாண்ட குருவினிந்தாள் எல்லாம் சேர்த்து வந்துச்சுங்களா. அப்போ அதான் நமக்கு கந்தளி. இப்போ நமக்கு ஆற்றுப்படை சொல்லும் போது பல இடத்தில் திரிந்து ஆற்றுப்படை சொல்லும் போது பல இடத்தில் திரிந்து இறைவன் பேரின்பம் கிடைக்காத ஒருத்தனுக்கு நாம் போய் இங்க வாங்கிட்டு வந்திருக்கிற நீயும் போல கிடைக்கலாம் என்று யாண்டும் தெரிந்து கந்தளி பெரியாத ஒருவனுக்கு நீங்க போனா கிடைக்கும் என்று சொல்லி யார் ஒருவனுக்கு நீங்க போனா கிடைக்கும் என்று சொல்லி பெற்று வந்தவன் பெறாதவனை ஆற்றுப்படுத்துறான். அப்ப அந்த முறையில நமக்கு வந்துருவோம். நாம் போன போது இதுவரை ஊனநாடம் உயர்த்திய திருவுள் ஞான நாடு அவற்றியம் ஆறலும். இதுதான் நமக்கு உயிரான உயர்த்திய திருவுள் ஞான நாடு அவற்றியம் ஆறலும். இதுதான் நமக்கு உயிரான பகுதி. இறைவன் ஞான நடனம் ஊன நடனம் தெரியும். உண்மை விளக்கம் தெரியலீங்களா? அதுக்கு முன்னாடி திருவாதம் தெரியுமில்ல. வான நாடகம் காணாதனி ஏன நாடு கண்ணாதனி ஊன நாடு ஆடு வைத்தவா உலக படித்த ஞான நாடு ஆடு நைய வையகத்து உடைய வச்சு ஊன நாடகம் ஞான நாடகம் ரெண்டு வேறுபாடு தெரியும். உண்மை விளக்கம் பிடிச்சிட்டோம்ல. உண்மை விளக்கம் பிடிச்சிங்க. சிவாய நம்மனா அது அப்படியே நடாதிட்டு பார்த்தீங்கன்னா ஞான நாடகம். நமச்சிவாய பார்த்தீங்கன்னா ஊன நாடகம். நடராஜாதான் ஞான நாடகம் ரெண்டுமா சேர்த்து ஒரு வரலாறு சொல்றேன். தமிழ் மிக சிறந்த அறிஞர் போன தலைமுறையில் மூவா இருந்தார். அவருடைய மக்கள் பாடி நம்பியது நல்ல மருத்துவர்கள். ஆசான் ஞான சம்பந்தம் நல்ல அறிஞர், வெளியே பேசக்கூடியவர். மூவா மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார். வந்து பார்க்க போறார். பார்த்தபோது அந்த ரெண்டு மக்கள் நம்பி பாடி மாமா மாமா என்ன அப்பாவுக்கு இந்த இசிஜி பார்க்கும்போது சிறப்பும் பற்றியும் மாறி மாறி வருது வந்தா இசிஜி பார்க்கணும். அதனால ஊன நாட ஞான போட அப்படின்னு போறாங்க. அப்ப நமக்கு உலகத்தை பற்றி செய்தியோடு ஆடக்கூடியது ஊன நாடகம். ஞானத்தை கொடுத்ததுதான் உண்மையோட படிச்சுட்டு திருவாசம் படிச்சோம்ல. அப்ப இறைவன் தன்னில் இருந்தான்னா கீழே வராமல் இருந்தான்னா அவன் செய்யும்போது ஞான நாடகம். ஆன்மாவுக்காக கீழே இறங்கி வந்தா ஊன நாடகம். அனாதிசிவம் பராசக்தி ஆதிசிவம் சக்தி அப்புறம் அவர்நாதம் அவர் வந்து அவன் கீழே சிவசக்தி. அது மேல வந்த குறியும் குணம் ஒரு போலும் மற்ற எங்கும் சரி பரசவம் எங்கும் வடிவம் கிடையாது. கீழே வந்த சதாசிவத்துக்கு வந்தாதான் நீங்க அறுபத்துக்கு வரீங்க. சைசிதாமக்கூடிய சதாசிவம் தான் அறுபடுவோம். மகேஸ்வரன் தான் உருவம். அதுக்கு முன்னாடி சிவசக்திக்கு அதுக்கு என்ன போனீங்க பரணாத பரவிந்து அனாச நெஞ்சுவிடுதல் படிச்சுருப்பீங்க. நெஞ்சுவிடுதல் வரும்போது நான் வந்து கீழே இறங்கி வந்தா ஆதேசம் திரோதான சக்தி பரணாதம் பரவிந்து அருணாதம் பரவிந்து. அப்ப அதெல்லாம் அவனுடைய சொரூப நிலை, உண்மை நிலை. ஆன்மாக்களுக்காக வடிவம் கொண்டு வந்தா தடுத்த லட்சணம். சைசதாமப்படியா சொரூப லட்சணம் எதுவுமே இல்லாம ஞான வடிவம் நினைச்சீங்கன்னா சொரூப லட்சணம். நடராஜாவாகவோ தண்டவாணியாகவோ அர்த்தாரீஸ்வர பார்த்தா தடுத்த லட்சணம். வடிவம் இல்லாம இருந்தா சொரூபம். அப்ப சொரூபமா இருக்கும் போதே என்ன நடனம் செய்வான்? ஞான நடனம். அப்ப ஞான நடனம் செய்யக்கூடிய சொரூப நிலையா? அப்ப ஞான நடனம் செய்யக்கூடிய சொரூப நிலையா? அப்படிதான் பொருள். நாட நாடகம் ஊன நாடம் உயர்த்திய திருக்குறள் ஞான நாடு நவலிய மாறலும். அப்போ அந்த நிலைக்கு மாறினார். ஞானம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மாறுறாரு. ஆன்மாக்கள் உய வேண்டும் என்பதற்காக ஞானம் செய்கிறார். அவர் மாறுறாரு. ஆன்மாக்கள் உய வேண்டும் என்பதற்காக ஞானம் செய்கிறார். அப்படி மாறி உடனே ஆனா மலப்பகை அனாதி காலம் தொட்டு வரை இந்த இருள்மலை நிலை இருக்கும்ல.
ஆனான நீங்காத மலப்பகை நல்லா இருக்கலாம். ஆனமாகிய மலப்பகை நல்லா இருக்கலாம். ஆனமாகிய அது அப்படியே நெல்லை குமியும் நிகழ்சமிர்களும் சொல்லி புரிதன்று படிச்சோம்ல. நெல்லை குமியும் நிகழ்சமிகள் ஒரு குமியெல்லாம் படிச்சோம். ஞானத்தின் கண்ணை மறைத்த கடியது போட்டி போயிருந்தாங்க. ஞானத்தின் கண்ணை மறைத்து போட்டி போயிருந்தாங்க. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிவாகத்தால் உண்மை நிலை இவருக்கு தெரியாது இல்லைங்களா? அது இருமல நிலை. ஒன்று நெல்லுக்குமையும் நிகழ்ச்சி போல் ஆனாமலப்பகை நோனாது கலல இறைவனுடைய ஞானம் கொஞ்சம் பட்டுடனே சூரியனொளி கொஞ்சம் தோன்றினு இறைவனுடைய ஞானம் கொஞ்சம் பட்டுடனே சூரியனொளி கொஞ்சம் தோன்றினு இருள் போச்சு. அது மாதிரி நோனாது நம்மை பற்றாது கலல நீங்க இறைவன் ஞான பார்வை சற்று கிடைத்துடனே அனாதி காலம் தொட்டு வருகின்ற மலமாகிய பகை நம்மை விட்டு அனாதி காலம் தொட்டு வருகின்ற மலமாகிய பகை நம்மை விட்டு நீங்க தானானந்த தனி உயிர் மடங்க இறைவனுடைய ஞானத்தில் சேர்ந்து உயிர் அதுக்குள்ளேயே அடங்கி இருக்க தான் ஆனந்த தனி உயிர் நல்ல சொல். உயிர் ஆனந்தத்தை மூழ்கி இருப்பது. காலைமுறை சர்வீஸ்ல பேசிட்டு இருந்தேன். நெஞ்சு விழுது வருது இல்லைங்களா? அந்த ஆறு பலவற்றை அடிச்சுட்டு வருங்களா? அதான் படிச்சுப்பீங்க. வந்து கடைசியில போய் சுத்தம் பால் வெறும்பாடு அது மூலம் தேக்கமுல இது அடிச்சுட்டு வருது ஆனந்த ஆறு. ஆனந்தமாகிய அப்பப்போ ஆனந்தம் பெற்று மகிழ்ந்து மீண்டும் இங்க வந்துடுவோம். கடைசி காலத்து இறைவனுடைய திருவடி போய் சேரும் ஒரு ஆனந்தம். அது நெவர் ரிட்டர்ன். மீண்டு வாரா ரெண்டு உண்டு. ரெண்டுக்கு சான்று சொல்றேன். நாவுக்கரசரை நீட்டர்கள் வச்சாங்க, எல்லாரும் தெரியும். சேகுலர் ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அம்பலவர் தேனந்து மலர்ப்பாக தந்து உண்டு உணர்ந்தவர்கள் வந்து கண்டு ஈனம் தங்கியது எழுதுன்னு அதை செய்தார்கள். நீட்டர்கள் வச்சாங்க. ஆனா வச்சிருப்பு நீட்டரை சுண்ணாம கழுவாய். இவர் ஆனந்த வெள்ளத்து இடைமூழ்கி அம்பலவர் கொஞ்சம் கூட சுடலை கொஞ்சம் கூட நகலை. அப்போ இருந்து பார்த்து நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. இவர் மீண்டும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இவர் என்ன திறந்தோட வெளியே வந்துடுறாருல. அப்புறம் தான் கல் கட்டி போடுறாங்க, யானை ஏறுறாங்க. மீண்டும் அப்ப கையில எல்லாம் போய் செய்யறாருல. இந்த ஆனந்திலிருந்து திருந்து வந்தார்ல, போனார்ல. மண்முதலாம் உலகத்து மனித தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கும் என்றெடுத்து நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அனலார் சேவடிக்கு ஆண்டவர் சேர்ந்தார். மண்முதலாம் உலகத்து மனித தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்க என்று எடுத்து தெரிஞ்சுதானே. நன்னறிய சிவான ரெண்டுக்கு வேறு தெரியுதா? இது சொன்னது இங்க உலகி இல்ல, மூழ்கி இருந்தார். மீண்டும் அப்ப ஆன்மாக்கள் அங்கங்க அடையக்கூடிய ஆனந்தம் அது அணைந்தோர் நன்மை. அது சீவன்முத்த நிலையா படிச்சதுக்கு ரெண்டு பேரு சீவன்முத்த நிலை தானே. இது அங்கிருந்து வந்துடுவோம். நம்ம ஆனந்தமா யாரு வந்து அந்த இதுல நெஞ்சு விடுதது இல்ல. அது இந்த உலகத்தில் இப்ப மக்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு. மீண்டும் வெளியே வந்துடலாம். கடைசி காலம் வருவது அங்கேயே மீண்டும் வாரா ரெண்டு கேள்வினா தான் ஆனந்த தனி உயிர். அந்த ஆனத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய உயிர். இங்க முத்தியா ஆனந்தம் இல்லை. ஆனந்த வெள்ளத்தும் வளர்ந்து ஓர் ஆறு உயிர் கொண்டு ஆனந்த வெள்ளத்திலே தெளித்தால் உட்கார்ந்தான் எல்லாம் தெரிஞ்சவன் தெளித்தால் ஒக்கு அங்கல்ல. அதுக்குள்ளேயே மடங்கி ஆனந்தத்துக்குள்ளேயே இருக்க அந்த மாதிரி அதிலேயே சேர்ந்து இருக்க கண்கான் குறுமுறை கடவுளாகி தமிழ் குருமாய் தவிர்த்து உணர்த்தை விட்டு இல்லையா? அறுவரத்தொருன் அவனில் வந்து குருவனாகிய அது அத்தனையும் ஏற்றாரு. கண்கான் குருவா ஆகி போல மாத்திக்குவோம். கடவுளா இருக்கக்கூடிய இறைவனே கண்ணால் காணக்கூடிய குருவாகி. அது நமக்கு தெரியும். விஞ்ஞானங்கள் பிள்ளைகள் சகலர்கள் உங்களுக்கு தெரியுமில்ல. விஞ்ஞானங்களுக்கு உள்ளின் உணர்த்தா போது சகலுக்கு முன்னுணர்ந்தா போது நமக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தமிழ் குருமாய் தவத்தில் உணர்த்தி விட்டு அது 8ஆம் சூத்திரம். குருவாய் காசனிக்கு எது ஒன்றி குருவன் என்றோ திருப்பேர் உண்டு. கருணை திருவுருவாய் காசனிக்கு பார்த்தீங்களா? அறுவரத்துடன் அவனை வந்து குருவனாய் ஒழுகை அவர் சொன்னாரு.
கருணைக்கு 20 ரூபாய் காசு நிற்கிறோன்னு குருவன் நண்பர். ஆமா, இங்க அதேதான். கடவுளா இருக்கக்கூடியவர் நம்மால் கண்ணை காணக்கூடிய குருமுதல்வர். கடவுளா இருக்கக்கூடியவர் நம்மால் கண்ணை காணக்கூடிய குருமுதல்வர். உடனே நம்ம செய்வாங்க, இறைவனே குருவா வந்து இறைவனே குருவா வந்தான்னு சொன்னோம். மாணிக்கவாசத்தானே வந்தாங்க, மற்றவர்களுக்கு வந்தாங்க கேள்வி கேட்பாங்க. இறைவனே குருவா வந்தாருன்னா மாணிக்கவாசம் மற்றவங்க வந்தாங்க இல்லை. இப்போ மெய்கண்டாருக்கு இறைவன் வரல இல்லை. இப்போ மெய்கண்டாருக்கு இறைவன் வரல, பரஞ்சோதியான வந்தாரு. அந்த மெய்கண்டார் தானே அருளந்தி பூஜை செய்தாரு. அருளந்தி தான் மலைஞான சமூகம் செய்தாரு. மலைஞான சமூகம் உமாசுவரம் செய்தாரு. அப்போ கற்கான் கடவுள் வரலையே, இறைவன் வரலையே. மாணிக்கவாசன் மட்டும்தான் இறைவன் வரலையே, மாணிக்கவாசன் மட்டும்தான் இறைவன் வந்தார். அதுக்காக சொல்லணும். 8ஆம் நூற்றாண்டு அதிட்டான பக்கம் ஆவேச பக்கம் எழுதுவார். 8ஆம் நூற்றாண்டு தெரியும். அதிட்டான பக்கம் இவர்களுக்கு இறைவன் அதிட்டத்தில் இறைக்கிழமாக கொள்வது, அங்க மானுட சட்டம் வாங்கி தரக்கூடிய இறைக்கிழமாக கொள்வது, அங்க மானுட சட்டம் வாங்கி தரக்கூடிய ஒருத்தரை இறைவன் அவங்க அதிட்டித்து அவர்களுக்கு ஒரு செய்யறான். அதுக்கு நம்ம தருமபுர குருஞான சம்பந்தர் ஓமி சொல்வார், நல்ல ஒரு இரும்பு இருக்குது, நல்ல பழுக்கு காய்ச்சறோம், அது வைக்கிற வைக்கோல கொஞ்சம் சுடுது. நல்ல பழுக்கு காய்ச்சறோம், அது வைக்கிற வைக்கோல கொஞ்சம் சுடுது. அங்கே இரும்பு சுட்டதா அல்லது நெருப்பு சுட்டதான்னு கேள்வி கேட்பாரு. நெருத்தான் விட்டது. நல்ல இரும்பு போட்டு காய்ச்சி எடுக்கிறீங்க, அது ஆகிடுது இல்லை. அப்போ நாம் அது பேர் பஞ்சு வச்சு வைக்கோல் வச்சு துணி வச்சு பற்றி எரியுது இல்லை. அப்போ எது அங்கே நெருப்பு தானே. வைக்கோல் வச்சு துணி வச்சு பற்றி எரியுது இல்லை. அப்போ எது அங்கே நெருப்பு தானே. நெருப்பு எதை இடமாக கொண்டது? இரும்பை. அது அதிஷ்டானம். அந்த நெருப்பு இரும்பை இடமாக கொண்டு. அது மாதிரி மானுட சட்டை வாங்கி வரக்கூடிய யாரும் அவங்கள இறைவன் நிலைக்கிழமா கொள்றான், நிலைக்கிழமா கொள்றான். எனவே இங்க இறைவனே வந்தானே, இறைவன் என்பது மாணிக்கவாசன் மட்டும்தான். மற்றவர்கள் வரக்கூடிய குருவிடத்துல அவங்க கொஞ்ச நேரம் உபதேசிக்கும் போது அதிஷ்டானம் அங்க அழிச்சத்து இருக்கிறாங்க. நமக்கு எழுதி வச்சா மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி வந்து அவங்க உபதேசிக்கும் போது இறைவனாக உபதேசித்தாரி. அங்கு தாம் குருவாக வந்து அவர் வந்து 2 மணி நேரம் மிக அருமையாக நம்முடைய சிவபிரகாசம் அப்படியே பாடிட்டார். சிவபிரகாசம் பொது உண்மை 2 பகுதி சிவபிரகாசம் படிச்சிருப்பீங்க. முதல் 50 பாட்டு பொது, 51 பாக்கி 51வது பாட்டு ஆன்மா அஞ்சவத்தை தங்கும் உண்மை என்று பாடியிருப்பார். 51வது பாட்டு பார்த்தீங்கன்னா 7 சொல்லுவார், அந்த 7 அப்படியே பாடுறாரு. சிவபிரகாசம் பார்த்தீங்கன்னா 51வது பாட்டு இருக்குங்க, அது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஈங்கவி பொது என்பார்கள், இதுமேல் ஆன்மா அஞ்சவத்தை தன்னுண்மை உணர்த்தும் தன். பிரகாசம் 51 பாட்டு போட்டு போய் பார்த்துக் கொள்ளுங்க. ஒண்ணு உயிர், உயிர் ஆன்மா உயிர் பசு எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை, காரண பெயர். உயிர் என்றாலும் பசு என்றாலும் ஆன்மா என்ற உள்ளம் என்ற என்பது எல்லாம் சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். பொருள் தெரியும். உயிர்த்தலால் உயிர் பட்சிமா உள்ள இருப்பதனால் உள்ளம் விளம்பி உள்ளத்து மெய்வாய்க்கல் முக்குளம் படிக்கிறோம்ல. ஆன்மாவுக்கு வெள்ளம் இருப்பது இல்லை, சதசத்தம் இருப்பது இல்லை. ஆமா, ஆன்மாதான் நிறைய அடிக்கடி சொல்றோம். ஆன்மா ஆன்மா ஆன்மாவுக்கு சொல்ல போறது இல்லை. வியாபம் முடின்னு அர்த்தம். ஆன்மா சொல்ல பெயர் உன்ன சந்தேகம் வரும். இறைவனும் இறைவன் ஆன்மா சிறு வியாபகம். சிறு உயிர் ஒன்று, அவத்தை காரணாவத்தை காரியாவத்தை ஒன்று தெரியுங்களா? அப்படியே பாருங்க. அவத்தை நிலை நிறுத்தம். யார் அவசரப்பட யார் அவசரப்படுறீங்க? அவத்தை உணர்த்து எழுந்தருளி வந்து தீர்க்கை செய்து அந்த ஆன்மாவின் பக்குவ நோக்கி இதெல்லாம் வருவித்துக் கொள்ளணும். தீர்க்கை செய்துன்னு படிச்சுக்காது, தீர்க்கை செய்துன்னு படிச்சோம். இறைவன் குருவா வந்து மறுமொழி செய்த மாணாக்களுக்கு தீர்க்கை அதான் முதல்ல. அப்படிதான் உபதேசம் பண்ணுவான். அப்புறமா பரிசும் நோக்கம் வாசகம் அதெல்லாம் உபதேசம் படிச்சீங்க. அந்த தீர்க்கைன்னு சொல்லி போன தெரியுமில்ல, தீர்க்கை மலத்துக்கு எடுத்து சொல்றீங்க. மாமாரியம் தீக்கிறதுன்னு சொல்லுவோம், தீஞ்சு போயிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ மலத்தை கெடுத்து தீஞ்சு போயிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது. தீர்க்கை செய்து உணர்த்தும் தன்மை அருள் இயல்பு. ஆமா,
திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அருள் நிலைன்னு சொல்லுவோம். அருளுடைய 1 அணிக்கு வந்து 1 உயிர், 2 அவத்தை, 3 உணர்த்தும் தன்மை, 4 அருணணிக்கு வந்து 1 உயிர், 2 அவத்தை, 3 உணர்த்தும் தன்மை, 4 அருணை. ஆங்கதன் பயன் எதுக்குன்னா வாட் இஸ் ரிசல்ட் கேட்குறாங்களா? அப்ப குருவா வந்து கொடுத்தா என்ன பயன், உணர்த்தக்கூடிய பயன். பெரும்பெயர் திறம் 5 எழுத்தருநிலை. பெரும்பெயர் 5 எழுத்தருநிலை. பெரும்பெயர் 5 எழுத்தருநிலை. பெரும்பெயர் எனும் மகா வாக்கியம் ஒக்கும். மகா வாக்கியம் 5 எழுத்து. எழுதர் நமக்கு பெரும்பெயர்னு 5 எழுத்து தான் பெரும்பெயர். அது வடமொழியில் மகா வாக்கியம் சொல்லுவாங்க. தமிழ் பெரும்பெயர் 5 எழுத்தருநிலை. 27 அதிகார பெயர் பெரும்பெயர் 5 எழுத்தருநிலை. 27 அதிகார பெயர் 5 எழுத்து அருநிலை. பெரும்பெயர் திறமே பெற்ற முறை. அந்த ஆன்மா அது பெற்று உபதேசிச்சா ஆன்மா இயல்பு. முன்ன சொன்னது உயிர் எப்படி இருக்கு, உண்டு வந்து போனது. இப்போ 5 உபதேசம் பெற்ற பின்னர் அந்த 2 பேரோடு வந்து போனது. இப்போ 5 உபதேசம் பெற்ற பின்னர் அந்த 2 பேரோடு தெரிஞ்சு போன உயிர் முன்ன சொன்னது. இப்போ அந்த உயிர் ஆணவம் எல்லாம் நீங்கி குரு இடத்தில் தீர்க்கி பெற்ற பின்னர் அது பெற்ற முறை, அனுபவத்தால் வரக்கூடிய முறை. நம்ம எழுத சொன்னா அணைந்தவர் தன்மையா, கடைசி நம்ம எழுத சொன்னா அணைந்தவர் தன்மையா, கடைசி நம்ம பேர் அணைந்தவர் தன்மை. படமொழி சொன்னா சீவன் முத்திரா, சீவன் முத்திர வேலை செய்ய போச்சு பாருங்க. உயிரினுடைய பொது இலக்கணம் அவத்தை, காரணாவத்தை, காரியாவத்தை, 5 அவத்தை. குருவாறு பொருள் எப்படி உணர்த்தினாரு 3, அதனுடைய இயல்பு 4, அதனுடைய பயன் 5, 5 எழுத்து பற்றியது 6, அணைந்தோர் தன்மை, அணைந்தோருடைய தன்மை இது 7. இந்த 7 அப்படியே சிவஞான சித்தி சிவபிரகாசத்துல 51வது பாட்டுல அப்படியே இருக்குது. அது முழுவதும் அப்படி இவ்வாறு அனைவகை 7ம் சரி போச்சுங்களா. அத்தகைய எல்லா 7ம் அருள் தவ தெரிப்ப. அருள் குற்றம் தவற கெட, குற்றமர தெரிப்ப விளக்கமாக எடுத்து சொல்ல. தெரித்தல் நல்ல சொல். குற்றம் தெரிப்பு மொழி கிளவி என்பது தொல்காப்பியம். நமக்கு எல்லாம் போயிருவோம். நம்ம செய் சித்தாந்து திரளந்து தெரிக்கல் உற்றாம சிவபிரகாசம் சித்தியார் அப்படியே புற சமயத்துக்கு அகர் சமயம் சொல்லிட்டு சைவ சித்தாந்த திரளந்து தெரிக்கல் உற்றாம். அதே சித்தியார் மின்னவர் பொருள் சூழ் மென்ன வெய்கண்டானோல் சென்னியை கொண்டு சைவ சித்தாந்த திரளந்து தெரிக்கல் உற்றாம். சைவ சித்தாந்த தெரித்தல், தெரித்தல் விளக்கமாக சொல்வது பெயர். குறித்தோன் ஊற்றம் தெரித்தோன் விளைவு தொல்காப்பியம். விளக்கமாக சொல்வது தெரித்தல் பெயர். எதை சொன்னால் விளக்கமாக எடுத்து சொல்ல. உடனே தாளாது கேட்டு, கேட்கறது கொஞ்சம் கூட மனம் தாழல. தாளாது சொல்லுக்குல்ல, ஆமா, எந்த விதமான தாழ்வும் இல்லாமல் கேட்டு வீழாது சிந்தித்து விட்டு நீங்காம கேட்டு சிந்தித்து தெளிவு நெட்டை கூடுதல் பாருங்க. கேட்டு சிந்தித்து அங்கே கொண்டு அவர்கள் தெளிந்து கேட்ட சிந்தித்து தெளிதல். அடுத்து நெட்டை கூடுதல் விளக்கம் போடுவோம். கேட்ட சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல் என்பது நம்ம முக்கியம். கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடுதல். இன்னைக்கு சைக்காலஜி சைக்காலஜியில ரீடென்ஷன் சொன்னது மீண்டும் மீண்டும் பழகாக சிந்திக்கிறது. இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உணவு வச்சு கொடுப்போம். முதல்ல கேட்டு சிந்திக்கணும், முதல்ல கேட்கணும். தாளாது கேட்டு இருக்கணும். காலை மாத்துங்க வெட்டுங்க. கெட்டுன்னு இருக்கு, கெட்ட மாத்தணும், கெட்ட மாத்தணும். தாளாது கேட்டு தாளாது கெட்டு ஒரு வேலை போகணும். காலை வெட்டலாம்ல, கும்ப போடலாம்ல, கும்ப போடலாம்ல. காலை தாளாவது கேட்டு வீழாவது சிந்தித்து அங்கை கொண்டு அவளை தெளிந்து உள்ளங்கை நெல்லிக்கிளி போன அவற்றை தெளிந்து அங்கை உள்ளக்கணி கொண்ட அவனது நெல்லிக்கணி. உள்ளங்கை நெல்லிக்கணி அங்கை உள்ளக்கணி கொண்ட அவனது நெல்லிக்கணி. உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெளிந்து. சில பொருள் தெரிஞ்சு உள்ளங்கை நெல்லிக்கணி உள்ளங்கை நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா
இந்த நெல்லிக்கனியில் சில்ல நரம்பா இருக்கும். உள்ளங்கையில் வச்சு போகும் நல்லா தெரியும். இந்த நெல்லிக்கனியில தான் பார்த்தீங்கன்னா நரம்பு வேற. இந்த நெல்லிக்கனியில தான் பார்த்தீங்கன்னா நரம்பு வேற காயும் தெரியாது, மிளகாயும் தெரியாது, ஆப்பிளும் தெரியாது, ஆரஞ்சு தெரியாது. நெல்லிக்கனியில் மட்டும் கூட இருக்கும். இங்க வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியாது. உள்ளங்கை நெல்லிக்கனி, உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவோம். அங்கை கொண்ட அமிழ்து, உள்ளங்கையில் கொண்ட நெல்லிக்கனியில் போல பொங்கு பேரின்பம் புணராது உணரும். இந்த இறைவனுடைய மகிழ்ச்சியில பேரின்பமாக இருக்கக்கூடிய கண்களே புணராது உணரும், வாராமல் வரும். வந்து சேர வேண்டும் சொல்ல வேண்டியதில்லை, தானாக வரும். ஏன்னா இதை பணம்னா நான் போய் வாங்கிட்டு வருவேன், காய்கறினா வாங்கிட்டு வருவேன், மரத்துக்கடிக்கு போனாலும் சேர வருது, இங்க வந்தாலும் வருது, கோயில் போனாலும் வருது. இது வாராமல் வரும். அதான் புணராது உணரும். அத்தகைய நெட்டைனா ஒன்று கூடுவதுன்னு பெயர். யோகம் என்பதற்கு தமிழில் நெட்டை என்று நெட்டை கூடுவது. ஒன்றி இருந்து நினைவின்கள், ஒன்றி இருந்து நட்டை. அப்படியே 5 பேர் இறைவன் கண்களே கொள்ள. இறைவனை தவிர வேற காட்சி எதுவுமே இல்லை. அந்த ஒன்றை மட்டும் இருக்கிற பெயர் நெட்டை கூடுவனா. நீங்க அப்படியே போய் உட்காந்து கூட இல்லை. இறைவனுடைய சிந்தனை முதல் கேட்கணும், சிந்திக்கணும், தெளியணும். என்ன அவருடைய திருவுருள் சேராமல் வந்து சேரும், சேராமல் வந்து சேரும், நெட்டை கூடும். இது எல்லாருக்கும் கைவரும். சில சமயம் அந்த கடைசி நெட்டை கூடாமல் போறது உண்டு. சில பேர் அங்கே போய் நெட்டை கூடாமல் போகும். பட்டினத்தார் போன்றவர்களுக்கு நெட்டை கூடினாங்க, மற்றவங்க நிறைய பேர் நெட்டை போட முடியல. அப்படி நீங்குவது உண்டு. பட்டினத்தார் நெட்டை கூட உங்களுக்கு தெரியும், முடியல. அப்படி நீங்குவது உண்டு. பட்டினத்தார் நெட்டை கூட உங்களுக்கு தெரியும். பிள்ளையார் கோயில் உட்கார்ந்து நெட்டை கூடி இருந்தாரு. அந்த திருநெல் போட்டாங்க, மாலை வர மேல விழுந்துச்சு, பண்ணி தூக்கு படிக்கல. அவர் நெட்டை கூடினார். நம்ம நெட்டை கூடும்போது அவங்க உட்காந்துருக்கும் போதுதான் போன் வரும், அங்க யாராவது கும்பிடுவாங்க. அவங்க உட்காந்துருக்கும் போதுதான் போன் வரும், அங்க யாராவது கும்பிடுவாங்க. இது உயிரை இருக்கு, அது மாறி போய் இல்லைங்களா? அப்பதான் யாரா காலிக்குள் அடிப்பாங்க ஏதாவது செய்யும் போது. அந்த நெட்டை கூடுறது உண்மை. அது கூட முடியாம அது நீங்கவும், கூட முடியாம அது நீங்கவும், நீங்கி விட்டா சிவபிரகாச பின்னாடி இருக்குது, சித்தியாரி இருக்குது. நெட்டை கூடி விட்டு மீண்டும் என்ன செய்யறதுன்னு இருக்கு. அப்படி மீண்டும் மீண்டும் பல்வேறு பழைஞர் படையுடன் நேர்ந்தன வெல்திரங்காட்டால் வீட்டில் தொடற்றும் பிடிக்கோட்பட்டும் பேதூர் மனத்தால். இந்த வீட்டி வேறுமுறையற்றோடு பல கருவிகளோடு வந்து மீண்டும் மீண்டும் படையெடுத்தாங்க. எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த நோயின் துன்பம் வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து தாங்கிச்சு. இன்னும் இறைவனே நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு வாரம் நீங்கிச்சு. அதை விட்டு நீங்க உடனே பகைவர்களோ அதுபோல் எனக்கு கருவியலா துன்பத்தை கொடுத்தன சூழ்நிலை இருக்கு. பல்வேறு பகைஞர், பலவையான பகைவர் படையுடன் இருந்தன. யானைப்படை வந்தா, குதிரைப்படை வந்தா, வேறு வச்சிருந்தா, வில்லு வச்சிருந்தா, அங்கிருந்து அம்பும் போட்டான். பல்வேறு பகைஞர் படையோடு வீட்டு வேறு வேறாக கொடுத்தனா துன்புறுத்தும். அது எப்படி துன்புறுத்தினாங்களோ அது போல பிடிக்கோட்பட்டு பலவிதமான நோயால் நான் துன்பப்பட்டு. ஆமா, வாக்குத்தி. அதேதான், வாக்குத்தி படிச்சிருக்கீங்களா? அது நல்ல இடம். அது நல்ல இடம். பிடிக்கோட்பட்டு பேரு மனத்தால் துணப்படக்கூடிய மனத்தினால முந்தைய வீட்டு முழு செல்வமும் பொய்மையாளர் போலான செய்தாரு. எங்க அப்பா தாத்தா சேரி வச்சிருந்தாரு. இது கொண்டு செலவணி அத்தனை தீர்ந்து போச்சு. இந்த துன்பம் வர செலவணி அத்தனை தீர்ந்து போச்சு. இந்த துன்பம் வர இந்த ஒன்று காரணமா சொல்லி முந்தைய ஒரு வீட்டும் முன்னால் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வச்சாங்க இல்லைங்களா? குழந்தரு வான்பொருள் சொல்லுவோம், கோவலன். குழந்தரு வான்பொருள் நிறைய சேர்த்து வச்சாங்க. இந்த முந்தைய ஒரு ஈட்டிய வான்பொருள் நிறைய சேர்த்து வச்சாங்க. இந்த முந்தைய ஒரு ஈட்டிய முழுநெறி செல்வம் எவ்வளவு சம்பாதிக்கணும் எங்க அப்பா தாத்தா சம்பாதிச்சு வச்சாங்க. அத்தனை செல்வமும் பொய்மையால புகழ் போல. பொய்யா இருக்கிற புகழ். ஆமா, 2 பேர் காசு கொடுத்து எனக்கு ஜே போடும்பான். அதை போகணும் திட்டிட்டு போவா இல்லையா? உண்மையான புகழ்றது இல்லை, பொய்யாய புகழ் அந்த காலம் ஒன்றும் தெரியுது. பொய்மையாளருடைய புகழை போல தேயர் எது
மூதாதை தேடி வச்ச செல்வம். செல்வம் தேஞ்ச உடனே நோய்பகையாளருக்கு நொடிந்திரு சிதையில் பல்வகை மருந்துக்கு பகவ தொலைச்சி போகிறது அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் பழைய பிஸ்கட் போய் மருந்து வாங்குறது. அப்புறம் அது நல்லா இல்லைன்னா இந்த அடுத்த கடையில் போய் அவனுக்கு மருந்து வாங்குறது. நாமே நோயை போக்குறதுக்கு பல்விதமான விதத்தில் பணம் செலவு பண்ணி நோய்பகையாளருக்கு நோயாளி பகை போக்குவதற்கு நொடித்தல் அடித்தல் நொடித்தான் மலை உத்தமனே பட்சமா. ஆமா, நொடித்தன இருக்கணும், கொஞ்சம் வலினமாக்குங்க. நொடித்தன அதை அழிப்பதற்கு என சிதறில் நிறைய காசு தூக்கி வீசுனா பல்வகை மருந்துக்கு நாளைக்கு போனா 11 ரூபா சொல்லுவான். அது போன டேக்ஸ் வந்துச்சுன்னு பிடிச்சிருப்பான். அதுக்கு பகல் விலை அந்த கடைக்காரன் சொல்லக்கூடிய விலையை தொலைக்கு போன போகும் தான் எனக்கு நோய் நல்லா போகுது சொல்ல நல்லா இருக்குல்ல. அந்த மருந்துக்கு காசை தொலைச்சு அப்படியும் அது வேணா வெறுவீதன்று அப்படியும் அது வேணா வெறுவீதன்று மற்ற இது வேணா டாக்டர் போனா அந்த மருந்து சரியில்லைங்க நான் இந்த டாக்டர் விட்டு அடுத்த டாக்டர் போனா அவர் எழுதி கொடுத்தே தப்புங்க சொல்றீங்களே. அது இல்லை இது வெல்ல அது என வெறுவியது அது நோய் இல்லை மருத்துவம் இல்லை என்று வெறுப்பு வந்த வெறுவியது அது நோய் இல்லை மருத்துவம் இல்லை என்று வெறுப்பு வந்தது. அது அன்று மற்ற இது இந்த மருந்து சாப்பாடு இந்த இது போடு ஏன்னா முன்னை நாள் மருந்தை முறைமறி இகழ மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இகழ்ந்து பின்னினால் மருந்தை பெற்று விரும்பி வாய்ப்படுத்து அந்த மருந்து நல்லா இருக்குது பரவாயில்ல என்று விரும்பி உலகிற்குரியதான் பண்டை நோய் மேலும் பருவ மருந்தால் மண்டு நோய் வேறு வரி கிழந்து இருப்பான். சாப்பிட நோய் அதிகமாகிடுச்சு. அந்த மருந்து நல்லா இருக்கு இந்த மருந்து நல்லா இருக்கு ஒரு நோய் சாப்பிட நோய் என்னாச்சு மேல மேல நிறைய மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு தெரியுது. அது மாதிரி பின்னால் மருந்து பெற்று விரும்பி வாய்ப்படுத்தினா நிறைய வாயில் போட்டு மூலம் வந்த நோய் மேலும் பரு மருந்தால் சாப்பிடக்கூடிய பல விதமான மருந்தால் மன்று நோய் வேமறி இதெல்லாம் வேற நோய் வந்துருச்சு. நோய் அதிகமாக சாப்பிட மருந்து உங்களுக்கு இது விரும்பல அலர்ஜி வந்து எல்லாம் ஒவ்வாமை. ஆமா கிளர்ந்து உறுப்ப அது மேலும் மேலும் வந்து துன்பத்தை செய்ய. அப்புறம் மருத்துவ என்னையா நீங்க தான் மருந்து எழுதி கொடுத்தீங்க நீங்க சொன்னதை சாப்பிட்டேன் நல்லா இல்லையே நீ நான் சொன்னபடி கேட்கல மருத்துவ சொன்னது அப்படியே இருக்குது. உரைத்த என் மொழியும் ஒளிவு இலைகள் நான் 3 சாப்பிடுச்சு நீ 4 சாப்பிட்டேன் 4 மாட்டு சொன்னது 3 சொன்னேன் இதை தப்பிக்கணும் இல்லை. உரைத்த என் மொழிவெளி ஒளிவினை இல்லை நான் சொன்னபடி நீ கேட்கல என்று பெருத்து நோய் தெரும். எனவே நான் சொன்னபடி கேட்கனா நோய் உன்னை துன்புறுத்தும் என மருத்துவன் கேட்கனா நோய் உன்னை துன்புறுத்தும் என மருத்துவன் ஒழிய டாக்டரை கைவிட்டாங்க. கடைசியில் முடியாத மருத்துவர்கள் கைவிட உண்டு. மகத்துவம் என்ன சின்ன பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொல்லி கடைசியில் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். மாணாக்கர் உட்கார்ந்து சுற்றி மாலையில காலையில பாராயணம் பண்ணி மாணாக்கர் உட்கார்ந்து சுற்றி மாலையில காலையில பாராயணம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அன்று இரவு நான் திருவாசம் படித்துக் கொண்டிருந்தேன். உபசில வரலாறு. அப்போ பிள்ளை அவர்கள் சாமிநாத என்ன படிக்கிறார்கள் சொன்னார். திருவாசகம் என்று சொன்னேன். எது தெல்லையன்னு சொன்னேன். பாட்டு படிக்க சொன்னார். அந்த நோய் விட்டு முந்தினா தெல்லையன்னு சொன்னேன். பாட்டு படிக்க சொன்னார். அந்த நோய் விட்டு முந்தினா நொந்து கண்டாய் இங்கிருந்து என்று படித்தேன். ஐயா இந்த பாட்டு பொழுதறிய சொல்லல அவர் வாய் குளறிய நிலையில் அந்த வாய் குளறிய நிலையில் நொந்து கண்டாய் மூத்துனா மாடு பால் கறக்கும் போது காம்பெல்லாம் ஏதாவது வீங்கி இருந்தால் கன்றை உதைக்கும். கன்று உத விழுகாது. பால் கறக்கும் போது நமக்கு தான் உத விழுது. டபான்னு உதைக்க. ஆனால் கண்டுக்குட்டிக்கு அது மாதிரி இறைவன் நமக்கு துன்பம் கொடுத்தாலும் துன்பமா இருக்காது என்று வாய்க்குள்ள உயிர் போக போகுது. அந்த நிலையில திருவாரூர் படிக்கிறாங்க. அப்போ அந்த வாயுவ நிலையில திருவாரூர் பொழு சொன்னாராம். அப்போ அங்க மருத்துவர்களை கைவிட்டு
பெருத்து நோய் தருமென மருத்துவன் ஒழிய. உனக்கு நோய் நான் என்னோட கேட்கல, நீ போ. நிறைய போய் நம்ம மருத்துவம் செய்வோம், மறுநாள் முடியலன்னா அங்கேயே போட மாட்டாங்க, கெட்ட வயிறு திரும்பல. கடைசி நிலை வந்து எந்த மருத்துவமனையும் பார்த்தோம், உயிர் போற நிலை வந்தா வீட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. மருத்துவன் அது மருத்துவம் விடுதி இல்லை, டாக்டர் தான் இருந்தாங்க. மருத்துவம் நீங்க இல்லை, தெய்வ திறத்தால் தீர்வு காண்பாம். சாமி கும்பிட்டதால் தீர்வு போட்டு பார்ப்போம், தீர்த்தம் போட்டு பார்ப்போம், தெய்வ திறத்தால் தீர்வு காண்பாம் என உள்ளூர் வழிகளையும் தெளிநோங்கும். உள்ளூர் அங்க அந்த கோயில், இந்த கோயில், இந்த மூலை இருக்கும்போது ஒவ்வொரு கோயிலா உள்ளூர் இருக்கக்கூடிய சிறப்பாக ஓங்கக்கூடிய புரிமுறுக்கவிழ்க்கும் பூம்புணல் தீர்த்தமும் பல்வகை தெய்வ பசும்பொரு கோட்டமும் படிந்தும் படிந்தும் உள்ளூர் இருக்கக்கூடிய தாமரை விரியக்கூடிய நல்ல பொய்கள் போய் குளித்தோம், பல்வகையான கோயில்கள் போய் பணிந்தும் எங்கேன்னு சொன்னா பூம்புணல் தீர்த்தம், தாமரை பூம்புணலுடைய தீர்த்தம். அது புறுமுறுக்கு அழுக்கும் மொக்கா இருக்கக்கூடிய தாமரை விரியக்கூடிய நல்ல தீர்த்தம், அதுல படிந்தும் ஆடியும். இனி பல்வகை தெய்வ பசுமர் கோட்டம், பல வகையான தெய்வம் இருக்கக்கூடிய அருமையான கோயில். கோட்டம்னா கோயில், உள்ளூர் இருக்கக்கூடிய சிறந்த கோயில்கள், சிறந்த நீர்நிலை. அந்த நீர்நிலையில குளித்தும் கோயில் போய் பணிந்தும் பயன் காணாமை. ரெண்டு நிலை ஆச்சு, டாக்டர் கைவிட்டாச்சு, உள்ளூர் சாமி கைவிட்டாச்சு, காணாமை. அணையை புறநகர் மணிகடி கோட்டமும். இதை விட அடுத்த பெரிய கோயில், பெரிய கோயில் பக்கத்து ஊர் கோயில் அங்க போங்க, அங்கே அணி அயல் அழகு பொருந்தி பக்கத்தூர் இருக்கக்கூடிய புறநகர் இருக்கக்கூடிய மணிகள் கோட்டம் சிறப்பு பொருந்தி கோயிலும். விரதம் நெய்து கொஞ்ச நாளைக்கு விரதம் இரு. இது அந்த வரவும் கடல், இது அந்த வரவும் கடல் இன்னெல்லாம் நல்லா ஆயிட்டா. முன்னோர் படிச்சோம்ல, நாளை தேர் செய்து கொடுக்கிறேன், மயில் செய்து கொடுக்கிறேன் என்ற பரவல் ஆதி பல்வேறு தொழிலோடு படர்ந்தும் படிந்தும் அங்க போய் சென்றும் ஏத்தியும் அவள் நெஞ்சும் கையில் பிணைய ஒண்ணு பண்ண முடியும். ஏத்தியும் அவள் நெஞ்சும் கையில் பிணைய ஒண்ணு பண்ண முடியும். மனக்கவலை வந்துச்சு, அது அப்படியே செயலற்று போக, கையில் பிணைய செயலற்று போக, எந்த விதமான செயலும் இல்லாமல் போக, சேன் சென்று ஒரு ஆள் செய்தன வலித்து மிக்க நோய்க்கிறங்கும் ஒக்கல் புறந்தெழுவ. செய்தன வலித்து மிக்க நோய்க்கிறங்கும் ஒக்கல் புறந்தெழுவ. சொந்தக்காரர், பக்கத்துக்காரர், தூருக்காரர், வெளியூர் இருக்கக்கூடிய சொந்தக்காரெல்லாம் வந்து எல்லாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒக்கல் உறவின நிறுத்தம். ஒக்கல்னா ஒக்கல் புறந்தெழுவ, பக்கத்து ஒக்கல் புறந்தெழுவ, பக்கத்துல இருந்து சேர்ந்து இருக்கேன். அவங்க யார் யாருன்னா சேர்ந்து ஒரு ஆள் தூரத்துல நம்ம விட்டு எப்போ போயிட்டான். இந்த ஆள் விழுந்தாலும்னா அங்கிருந்து தூரத்துல இருந்து தலையடிச்சு வர ஐயா போயிட்டே போயிட்டேன்னு சொல்லி சேல் சென்று ஒரு ஆள் நீங்கிய போயிட்டேன்னு சொல்லி சேல் சென்று ஒரு ஆள் நீங்கிய அவள் வலிமையா வந்து மிக்க நோய்க்கு ஐயோ ஆயிடுச்சியாப்பா, நல்லா இருந்தியாப்பா என்று இறங்கும் ஒக்கல் புறந்தெழுவ. சுற்றி ஊடி உட்காண்டாங்க, எப்ப போகுமோ எடுத்து போலாமோ, சுற்றி ஊடி உட்காண்டாங்க, எப்ப போகுமோ எடுத்து போலாமோ எல்லாத்தையும் வந்து பாருங்க. புறம் தழுவ, சுற்றத்துல தழுவி கொண்டிருக்க வறுமை கவர்ச்சியும். இவன் தான் முன்னோர் செல்வத்தை எடுத்துட்டாங்கல்ல, முன்னே வறுமையினுடைய துன்பமும் இருகோல் பிணைப்ப. வழியில பணம் போயிடுச்சு, எல்லாம் சொந்தக்கார வேண்டிய இருக்கு, அதெல்லாம் சோறு பேர் ஓடுறேன், காப்பி எடுத்து போனேன், தனியார் போனேன், ஒண்ணு இல்லாம இருபுற பிடிப்பேன். இல்லந்தவரும் இசையில் நாடும், நம்முடைய வீடு, சொந்தக்காரு, அதுக்கு எடுத்துக்கூடிய நாடு ஆகிய எல்லாம் விட்டு நீங்க அடுத்து கொஞ்ச நேரம் விட்டுலாமா? ஒரு 5 நிமிஷம் விட்டு சரி 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 கொஞ்சம் முடிச்சிடலாங்களா? இல்லை இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள். என்னாடுடைய சிவனையை போற்றி, என் ஆட்கள் செம்பாவி முன்பு போல் எனக்கு நேராக கூட்டுமால் வேற்றும் கொள்ளாமை பொருளும் காட்டுமால் 5 கழிவு. அடியார்கள் மக்களே, திடீர்னு
முழுவதுமாக சொல்ல முடியல. கடைசி பகுதி போவோம். 310வது வரைக்கும் வாங்க. எல்லா அறிந்து அறிவிக்கும் அவையல்வை கண்கூடாக காட்டுவன். இறைவன் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு அருள் செய்வதை நேராக காட்டுவேன். அதாண்டு அது மட்டும் இல்லாமல் மூவை உருவாய் மூவல் உயிர்த்து ஆக்க திருமாலாலும் அதுக்கு உச்சிரனாக இருப்பான். ஆனால் அந்த 3 உலகத்தை அவங்களே செயல்படுவது. இவன் அந்த 3 உலகத்தில் வேறாகத்தான் இருப்பான். அப்போ அந்த உருவோடு தான் ஒன்றால் சேர்வதில்லை. மூவகை உருவாய் படைக்க பிரமாவாகவும் காக்க திருமால மூவகை உருவாய் மூவல் உயிர்த்து 3 உலகத்தையும் கீழுலகம் இந்த உலகம் மேலுலகம் 3ஐயும் தோன்ற செய்து மூவகை உருவும் அவ்வாறுக்கு கூடிய அந்த 3 பேர் உருவும் அருவம் உருவும் அருவுருவாகிய 3 பேர் உருவும் முயங்கா பரம்பொருள். அருவமாக இருப்பான், உருவாக இருப்பான், அருவுருவாக இருப்பான். ஆனால் அதுலேயே எப்போ இருப்பது கன நேரம். உங்களுக்கு சான்று வேணும்னா சிவஞான சித்தியாரில் கடைசி பாட்டு எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சிவஞானம் உயரும்போது இறைவன் வேறு வேறு உருவங்கள் கொண்டாலும் நாயன்மார்களுக்கு அவ்வக்காலங்கள் தோன்றி அருள் புரிகின்ற நேரம் கன நேரம் எழுதுவார். சிறுத்துணை நாயனார் சோமாசுரத்தில் அருள் செய்தார்ல, கொஞ்ச நேரம் தானே. இப்போ அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு அருள் செய்கிறது அந்தந்த முறையில். அப்போ அந்த முறைப்படி யார் ஒருவர் எவ்வொருவர் உள்ளத்தில் தோன்றி ஆரொருவர் எவ்வொருவில் உள்குவார் உள்ளத்துள்ள அவ்வொருவாய் தோன்றி பரவுவார். அதனால் நினைத்தேன் அன்பால் நினைவார் உள்ள கமலத்தையும் நினைந்த வடிவோடு விரைந்து சேர்வான். மலமேஸ்வரி திருக்குறள் போனீங்கன்னா அன்பால் நினைவார் உள்ள கமலத்தையும் நினைந்த வடிவோடு விரைந்து சேரணும். யார் ஒருவர் எவ்வளவு உள்கிறார்களோ அவர்கள் அடியார்னு சொன்னா இங்க நம் இல்லங்கள் தோறும் எழுந்தார்கள். தானே வந்தம்மை அடியாருக்காக அடியார் வாழ்கின்ற ஊர் சென்று அங்கனே விளையாடும் பெருமாள். அப்ப அது மாதிரி அந்தந்த மகிழ்ச்சிக்கு யார் யாருக்கு என்ன இருக்கணுமோ அந்த பொருளாக இருந்து பந்தம் வீடு பல்லுயிர் கமைத்தம் சுப்பிரகாச அப்படியே வரும். பந்த வீடு பந்தம் கட்டு வீடு வேறு வேறு பாசம் நீக்கம் சிவப்பேரு சிவப்பேரு. இப்போ பந்தம் பாசம் வீடு வீடு வேறு விடுதலால் வீடு வீடுன்னா அங்கே ஏதோ ஏசி கட்டி விட்டு கணக்கிக்காதீங்க. நிறைய பேர் போய் மேலுலகத்துக்கு போனால் வீடு நல்லா இருக்கும் போல இருக்கு. இங்கே உலகத்தில் கூடிய ஆசையில் விடுதனாத பெயர் வீடு. பழகால சின்னம் பொறுப்படுத்திப்பீங்க. கூடிய ஆசையில் விடுதனாத பெயர் வீடு. பழகால சின்னம் பொறுப்படுத்திப்பீங்க. தாவாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் எதுக்குடி குதம்பாய் தேவாரம் எதுக்கடின்னு ஒரு பாடிச்சுன்னா படிச்சது. தாவாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் எதுக்கடி குதம்பாய் தேவாரம் புதுமைச்சித்தர் பாட்டு. சாதாரண படத்தில் குரல்கள் பாருங்க. தாவாரம் இல்லை பாட்டு சாதாரண படத்தில் குரல்கள் பாருங்க. தாவாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் எதுக்கு. அது என்ன பார்த்தா சொந்த வீடு இல்லாத அப்படி இல்லை. தான துன்பம் வாரண பங்கு பிறர் படுகின்ற துன்பத்தில் பங்கு இல்லை. தாவாரும் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை எந்த பொருள் ஆசை விட்டு தாவாரும் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை எந்த பொருள் ஆசை விட்டு நீங்குவது இல்லை. உனக்கு எது தேவாரம்? அப்ப தேவாரம் படிக்கணும் குவாலிஃபிகேஷன் நண்டு படக்கூடிய துன்பத்தில் பங்கு கொள்ளணும். எல்லா வீட்டிலும் ஆசை விட்டு நீங்கணும். அப்ப அது மாதிரி உன்னோட ஒன்று விட்டு பந்தம் பற்று உன்னோட ஒன்று விட்டு பந்தம் பற்று கட்டு தலை பாசம் வீடு நீக்கம் ரெண்டு தானே. மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலக்கு அடங்கு முன்னை இவரே சொல்றாரு நம்ம ஆணைக்க புராணத்துல. மும்மலம் வேறுபட்டு ஒழிய முன்னை இவரே சொல்றாரு நம்ம ஆணைக்க புராணத்துல. மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலக்கு அடங்கு முன்னை இதான் தட்சிணாமூர்த்தி. அப்ப அந்த பல்லுயிர்க்கு அமைத்தும் பந்தம் வீடு எல்லாவற்றுக்கும் இவன் பந்த வீடு இல்ல. இந்த இறைவனுக்கு எதிலே பந்தம் கிடையாது, அதுல வீடு வேறு. இவன் பந்த வீடு இல்ல. இந்த இறைவனுக்கு எதிலே பந்தம் கிடையாது, அதுல வீடு வேறு கிடையாது. பந்த வீடு படாத பெருந்தகை. அவன் பெரிய தகுதி வாய்ந்தவன். அவன் ஆறுயிர்க்குயிராய் உயிர்க்குயிராய் நம்முடைய உயிருக்கு உயிராய் அமைந்து உள்ளே நடாவியை நம்மை செலுத்துகின்றான். நடாவியை நம்மை செலுத்துகின்றான். நடாத்தில் செலுத்துவது உள்ளே இருந்து நம்மை செலுத்துவது. ஏன்னா நமக்கு தப்பு பண்ணா அவன் 2 உதவி கொடுப்பான் தெரியும் உங்களுக்கு. நமக்கு அதாவது
சித்தியாரிலும் படிச்சிருப்பீங்க, நாமக்கல் தேவாரம் படிச்சிருப்பீங்க. புலி வளாரால் முனிவாய் கட்சியகமனை வேணுமா உள்ளே இருந்து நடாவியின் நம்மை செலுத்தியும் நாம் எங்கே போக வேண்டுமோ சென்றெடுத்தால் நன்றின்பால் நடாவியும் ஆறுயிர் காட்சிக்கு அணுகா இருந்தல். எல்லா உயிரையும் உள்ளே இருந்து செலுத்துறான். ஆனா உயிருக்கு நேர காட்சி கொடுப்பதில்லை. அறி உயிருக்கு காத அருந்தல் கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அது மாதிரி ஞானிகள் காண்பாங்க, நம்மளால காண முடியாது. காணாத தனி முதல்வன் ஒப்பற்றவன் அவன். அழிகளின் அழியா அழிகளும் கழியன், ஒளிகளின் ஒளியா ஒளிகளும் ஒளியன், வெளியின் வெளியா வெளியிலும் வெளியன், அளவின் அளவு அளவின் கலவன். அளவாய் அளவன் அளவாய் அளவன் அளவன் தனிதரும் அளவாய். இது அருமையான பகுதி, விளக்கத்தை சொல்லிடுவோம். அழிகளின் அழியாய் அழிலும் கழியன். அழி கருணை, உலக உயிர் மேல் வைத்திருக்கக்கூடிய கருணை, இறைவன் வைத்திருக்கக்கூடிய கருணை, இறைவன் உயிர் உலகத்தில் இருக்கக்கூடியவற்று மேல் வைத்திருக்கக்கூடிய கருணை, அதை காட்டின அழி இறைவன் காட்டக்கூடிய கருணை. நாம மற்றவங்க கருணை வச்சிருப்போம், நம்ம அவன் எதை தப்புன்னா திட்டிட்டு போவோம். இறைவன் அதை காட்டில் அதை வைத்திருக்கக்கூடிய அழி கருணையாக அழியிலும் கழியன் ஏனையோர் காட்டக்கூடிய. எனவே அழியிலும் கழியன் ஏனையோர் காட்டக்கூடிய கருணை காட்டு சிறந்த கருணை உடையவன் அறுபடிவானவன். ஒளிகளின் ஒளிய ஒளிகளும் ஒளியன். நம்ம பூத ஒளி நெருப்பு, அதை காட்டில் அது ஞான ஒளி, அதை காட்டில் இறைவனுடைய பேரின்பமாக கற்பனை கடந்த ஒளிகளின் உலகத்தில் இருக்கக்கூடிய பூத ஒளிகளாக இருக்கக்கூடிய நெருப்பொழியை காட்டிலும் ஒளியா நல்ல ஞான ஒளியாக இருந்தவன். ஒளிகளோங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒளியை காட்டிலும் நட்சத்திரம், சந்திரன், நெருப்பு, சூரியனை எல்லா ஒளியை காட்டிலும் அவன் கற்பனை கடந்த சோதி. அது 300 டிகிரி இருக்கு, 400 டிகிரி சொல்ல முடியாது. அத்தகைய ஒளியவன் அவன். வெளிகளின் வெளியா வெளியிலும் வெளியன். அப்படியே சொல்றதுக்கு பார்த்தீங்களா, பூத வெளி ஆகாய வெளி, அதுக்கு மேலே போனீங்க சொன்னா திருவருள் வெளி வெளி, அதுக்கு மேலே போனீங்க சொன்னா திருவருள் வெளி, அதுக்கு மேலே போனீங்க சொன்னா எல்லா ஞான வெளி. மேலே ஒரு அளவு போனாத்தான் போகும், அதுக்கு மேலே ஆக்சிஜனில் போறவங்களாம் கொண்டு போறாங்க இல்லைங்களா வேறு உலகத்துக்கு. அப்போ பூத வெளி, பூத வெளிக்கு மேலே ஞான வெளி, அதுக்கு மேலே இறை சிற்பர்வ யோகம். பூத வெளிக்கு மேலே ஞான வெளி, அதுக்கு மேலே இறை சிற்பர்வ யோகம். சிற்பர யோகம் கற்பனை கடந்து சொல்லி கருணை பூர்வமான அற்புத சிற்பர யோகம் சொல்றோம்ல. இப்போ பூத வெளி ஐம்பூதத்தில் ஆகாயமாகக்கூடிய வெளி, அது வெட்ட வெளி ஒன்றும் கிடையாது. அது ஒரு அளவு தான் ஆக்சிஜன் இருக்குது. வெளி அது வெட்ட வெளி ஒன்றும் கிடையாது. அது ஒரு அளவு தான் ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கு மேலே போனால் ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே போனால் பெரும் பரம் பொருள். அப்போ வெளிகளின் ஐம்பூதத்தின் வெளியா இருக்கக்கூடிய ஆகாயத்தின் வெளியா, அதுக்கு மேல் பெருவெளியாக இருந்து வெளியிலும் வெளியில் எல்லா கடந்தவன் அதீதல்லவா. அப்படி இருக்கக்கூடிய இறைவன் அளவினின் அளவா அளவனும் கலவன். இது கொஞ்சம் கடினமா இருக்கு. அளவுன்னா காண்டல் கருதல் உரை, பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் தான் அளவை. காண்டல் கருதல் உரை, இந்த 3 அளவைக்கு மேல அவரஞானம். அவரஞானத்தாலும் காண முடியாது, பரஞானத்தாலும் முடியாது, சிவஞானத்தாலும் காண முடியும். அபரஞானம் பரஞானம் நூலால் வரக்கூடிய ஞானம் எல்லாம் அபரஞானம். நாம மெய்யுணர்வால் வந்து போகக்கூடியதெல்லாம் பரஞானம். திருக்குறள் எழுத சொன்னா அறிவுடைமையால் வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபரஞானம். மெய்யுணர்வால் வரக்கூடியது அறிவுடைமை மெய்யுணர். ரெண்டுலையும் ஒரே இதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ரெண்டு ஒரே மாதிரி தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பது அறிவுடைமையில் இருக்குது. எப்பொருள் எத்தன்மை தாய் என்பது மெய்யுணர்தல். இப்போ யார் யார் வாய் கேட்டீங்கன்னா பெருவாயில கேட்டா அது பெயர் அவரை ஞானம். நாமே உணர்ந்து கொண்டா. இப்போ கண்ணப்ப நாயனார் கலைமலிந்து சீர்நம்பி கண்ணப்பர் எங்க போய் படிச்சாரு? கலைமலிந்து சீர்நம்பி கண்ணப்பர். அப்புறம் அவருக்கு வந்த ஞானம் பரஞானமா? பரஞானம் தானே. சாமி யார் இருப்பாங்க காட்டுக்குள் இருக்கிறாரு நினைச்சு என்ன வந்து. அப்புறம் அவருக்கு வந்த யார் இருப்பாங்க காட்டுக்குள் இருக்கிறாரு நினைச்சு என்ன வந்து. அப்புறம் அவருக்கு வந்த ஞானம் பரஞானம். அப்போ அது மாதிரி முதல் அளவு காண்டல் கருதை, அதுக்கு மேலே வரக்கூடியது
அவஞானம். அதுக்கு மேல வரக்கூடியது பரஞானம். மூன்றும் அவன் கடந்தவன். அவன் எல்லாவற்றையும் கடந்த ஞானமூர்த்தி. மூன்றும் அவன் கடந்தவன். அவன் எல்லாவற்றையும் கடந்த ஞானமூர்த்தி. அத்தகைய அளவா இருக்கக்கூடியவன். இது அப்படியே நம்முடைய சிவபானதி வருது, சிவபிரகாசம் வருது. நம்ம நெஞ்சு விடுவதில் விரிவா போட்டு பார்த்து கொள்ளுங்க. இன்னான் ஒருவனை இத்தகைய இன்னான் ஒருவனை இத்தகைய ஒருவனை அவன் வெளிக்கு மேல வெளியே இருக்கிறான், ஒளிக்கு மேல ஒளியா இருக்கிறான், அளவுக்கு மேல அளவா இருக்கிறான், எல்லாவற்றையும் கடந்த ஒருவன். ஒருவன் என்னும் ஒருவன் ஒப்பற்றவன் என்று பொருள். எடுத்து ஒருவன் போல மண்ணுக்கு பெருமா நீலமணி எடுத்து ஒருவன் போல. இன்னொன்று சொல்ற ஆழ்வார்கள் நம்மாழ்வார்னு ஒருவர். அவர் நாரணன்கோ நான்முகனன்கோ ஒருவன் என்று ஏத்தனன் அழிமலை கடையனன்கோ. நான் சொல்றது அவர் நம்மாழ்வார். நான் சொல்றது அவர் நம்மாழ்வார் சொல்லிட்டா. சந்திரனை அழிந்த ஒருவன் சொல்லிட்டாங்கிறாரு. நான்முக கடவுளோ நான்முகனன்கோ நாரணன்கோ. இந்த ஒருவன் என்று ஏத்த நின்ற நடுவரை சடையன்கோ. ஒருவன் என்று ஏத்த நின்ற புரியுங்களா? ஒருவன் சந்திரன் அணிஞ்ச ஒருவன் ஏற்றது யாரு? சிவபெருமானே. ஆழ்வார் சொல்றாரு. அங்க நாராயண நான்முகன் சொல்லிட்டாரு. ஒருவன் என்று ஏத்த நடுமதி சடையன். ஒருவன் என்ன ஒருவன் காண்க. ஒருவன் ஒப்பற்ற என்று பொருள். அத்தகைய ஒருவனை முன்னுக்கு சென்று அவனை காண்பதற்காக முன்னே சென்று. முன்னுக்கு கூட்டத்தில் முந்தி அடிச்சு போறோம்ல, அது மாதிரி முன்னே சென்று அவன் பூங்கழல் சேவடி. இதுதான் நூலினுடைய உயிரான பகுதி. சேவடி வளர்ந்து செம்மணம் படிச்சோம் இல்லைங்களா? பூங்கழல் கலர் காட்டுவாய் படிச்சோம் இல்லைங்களா? பூங்கழல் கலர் காட்டுவாய் படிச்சோம் இல்லைங்களா? அந்த சேவடி போற்றுது யாயின். நீ போய் அந்த திருவடி போட்டுனா நோய் எல்லாம் விட்டு போட்டு எல்லாம் விட்டு போட்டு நேராக போய் எங்கேயும் போனோம். எல்லாம் விட்டு போட்டு திருத்தணியில் போய் என்னுடைய திருவடி போற்றுவாரே ஆனால் பேரையன் ஒருத்தர் என்னுடைய திருவடி போற்றுவாரே ஆனால் பேரையன் ஒருத்தர் பேதுரு நோயும். இந்த உடம்போடு வருகின்ற வினை ரெண்டு துன்புறுத்துவது. நம்ம முன்ன செய்த வினைக்கேற்ப மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதற்கு தனி கருணை பூர்ணவாதத்தை கொடுத்தான். அது வினைக்கேற்ப கொடுத்தான். கருணை பூர்ணவாதத்தை கொடுத்தான். அது வினைக்கேற்ப கொடுத்தான். இது என்ன வருது? மீண்டும் வினை செய்து முந்தின செய்த வினைக்கேற்ப தனி கருணை பூர்ணவாக கொடுக்கப்பட்டது. இந்த உடம்பு வீடு என்ன பண்ணுது? வினையே செய்து. ஆகினால பேர் அயர் பெரிய துன்பத்தை உறுத்த காரணமாக வந்த நோயாகிய வினை. அது பேதொரு துன்புறுத்துகின்ற நோய். ஏன்னா அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர். அவரவர் வினையை அவரவர் அனுபவம். இப்ப வினை காரணமாக தான் வந்தோம். வினைத்தை ஈட்டுகின்றோம். செய்வினையும் செய்வான் அதன் பயன் கொடுப்பான். மெய்வகையால் நான்காக வைத்து செய்வினை எல்லாவற்றுக்கும் தெரியும். எல்லா தத்துவம் இந்தியாவில் இருக்கிற வினை கோட்பாடு சொல்றாங்க. ஆனா அந்த வினையினுடைய நிலை என்ன யார் பயன் கொடுப்பான் இல்லை. சமணம் பகுத்து வினை கோட்பாடு சொல்றான். வினையே பயன் கொடுத்தவனுக்கு. வினை சடப்பொருள் வடிவில்லாது தானே பயன் கூட்டாது. அதனால செய்வினையும் நான்காக விதித்து ஒரு இயல்பு சைவனுக்கு அப்படி சைவன் சொல்லல. வேறொரு சமயத்தை சொல்ல சேர்க்கலார். சைவன் சொன்னா நல்லா இருக்கா இல்லையா? அவன் அங்கிருந்து நினைச்சு பார்த்து அப்பதான் சைவத்துக்கு வர்றான். வேற ஒன்று பார்த்தா பெறுவது. அதனால வினை மிகச்சிறந்த ஒன்று. அது சுருக்கமா கொடுத்த பேதுரு நோயும் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய வினையாகிய நோய். காரண நோய் ஆணவமலம். ஆணவம் காரணமாகத்தான் வந்த வம்பு. ஆணவத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இறைவனை கண்ணிலா குழுவை போறீங்க. நம்ம ஞானத்தை கண்ணை மறைத்த கழிவு ஆணவத்தால் என்ன செய்யமாண்ட உயிருக்கு முன்னாடி கற்புலம் காணாது கை உடைத்த போல பொற்புறமாய புனப்பெண்கள் படிச்சோம். அப்படி பேர சொல்றீங்க. ஞானத்தின் கண்ணை மறைத்த கழிவு ஆணவம் என்னும் செயல்மாண்ட உயிருக்கும் கேவல நிலையில ஆன்மாக்கு கொடுக்குறான். பக்குவத்து கொடுத்த பின்னாடி என்ன பண்றான்? தனிகிற போனோம் போகிறான். அது எது போல கண் தெரியாதவனுக்கு கோல் கொடுக்கறது போல அவனுக்கு கோல் ஊன்ற சொல்லி கொடுக்கணும்.
அப்போ அது மாதிரி நமக்கு பக்குவத்தை கொடுத்து தனிகிற மூலமாகிய சூக்கம் சரீரம், தனிகிற மூலமாகிய சூக்கம் சரீரம். எது காரணம்? ஆனந்தான காரணம். இறைவனோட முக்கியம். ஆணவத்துக்கு ஏற்ப தனிகிற மூலம் மட்டும் தான் கொடுக்குறான். வினை அவன் கொடுக்கல, வினை நாம தான் செய்யறோம். அதை அவன் கொடுக்கறதே இல்லை. நாம வந்து பலாப்பழங்கள் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னு சொல்றோம். வினை பலாப்பழங்கள் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னு சொல்றோம். வினை அவன் கொடுக்கல, நம்ம இஷ்டம் போல விட்டுட்டான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க சொல்லி நம்ம கொடுப்பது முதல்ல பக்குவம், அப்புறமா தனக்கரணம். பக்குவம், அதுக்கடுத்து சரீரம், சூக்ம சரீரம், தூள சரீரம் இல்ல. இந்த சூக்ம சரீரத்தில் என்ன நினைக்குதோ, சூக்ம சரீரம், தூள சரீரம் இல்ல. இந்த சூக்ம சரீரத்தில் என்ன நினைக்குதோ அதுக்கு அடுத்து அடுத்து சில குழந்தை 2 நாள் செத்து போகுது, சில குழந்தை 4 நாள் செத்து போகுது, சில 10 நாள் செத்து போகும். அந்த அளவு தான் நினைச்சிருக்கு. ஒரு குழந்தை சேர்ந்து அன்னைக்கே செத்து போச்சு. இப்போ 4 நாளுக்கு இருக்குது, ஒரு நாள் 10 நாளைக்கு இருக்குது, 6 மாசத்துக்கு இருக்குது. இப்போ 4 நாளுக்கு இருக்குது, ஒரு நாள் 10 நாளைக்கு இருக்குது, 6 மாசத்துக்கு இருக்குது. அது என்ன பொருள்? அந்த சூக்ம சரீரத்துக்கு வந்தது இல்லை, நினைப்பு இருக்கும்ல. அது நல்வினை தீவனை எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுதான் அதனுடைய வாழ்க்கையிலையா. பேரு எழுத இன்ப பிணிமூப்பு சாக்காடு ஆறும் கருவிகள். அதனுடைய வாழ்க்கையிலையா பேரு எழுத இன்ப பிணிமூப்பு சாக்காடு ஆறும் கருவிகள். பேரு எழுது இன்ப பிணிமூப்பு சாக்காடு ஆறும் கருவிப்பட்டது. எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியும். சில குழந்தை சீக்கிரம் போயிடுச்சு நினைக்கூடாது. அது அப்பதான் பிறருக்கு வந்திருக்குது. வந்தபோது அந்த வினைக்கேற்ப சூக்கும சரீரம், அது அப்பதான் பிறருக்கு வந்திருக்குது. வந்தபோது அந்த வினைக்கேற்ப சூக்கும சரீரம் கொடுக்கப்பட்டு அந்த நினைவு அவ்வளவுதான் நடந்தது. அடுத்த நினைப்பு வாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கேன். இது மிக முக்கியம். செய்யத்தது கேவலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு எப்படி மீண்டும் வினை வருகிறது, அது நம்ம போட்டி பொருள் தான் வரும். ஞானத்தின் கண்ணை வணங்குகிற என்ன செய்வ போட்டி பொருள் தான் வரும். ஞானத்தின் கண்ணை வணங்குகிற என்ன செய்வ முன்னாடி கற்புலங்காக கைவடுத்த போலவே பொற்புறமாயி உனக்கெண்கள் தனிகிற போலம் தந்து அவற்றால் மனமுதல் விவகாரத்தால் வினை கூட்டி பிறப்பாக்கி. மனமுதலா வந்து விவகாரம் முக்கியம். மனமுதலாய அந்த கரணம் எழுதுவாங்க. மனமுதலாய அந்த கரணம் எழுதுவாங்க சொல்லக்கூடாது. மனம் காரணமாக. மனம் என்ன சிந்திக்குதோ அந்த சிந்தனை கேட்பார். சுருக்கமா சொல்லிட்டே இருப்பாங்க. அத்தனையும் காரண நோய், எல்லா நோயும் காரணம் ஆனது தானே. எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஆணவ நோயும் போற்றி உடனே கைவிட்டு நீங்கி இரிய போக, இரிதல் போகுதல் போக கடைக்கணித்து இறைவன் தான்மாவை பார்த்து கடைக்கன் பார்த்து அருளி கரையில் நாற்பொருள், எல்லையில்லாத நாற்பொருள் அறம் பொருள் இன்ப வீடுதான் முக்கியம். அறம்பொருள் வீடு சாமிகிட்ட கேட்டமோ வேண்டத்தக்க தருவோயினே இல்லை. சாமி எனக்கு இவ்வளவு வேணும். இந்த சாமி என்ன பண்ணாரு, என் மடங்கு 100 ரூபா கேட்டா 800 ரூபா, நீ 1 ரூபா கேட்டா 8. அப்போ என் மடங்கு. அப்போ அது தகுதியோடு நாம் ஆகணும். கடைக்கணித்து நாமி கொடுக்க வேண்டும் என்று நீ என்ன குறித்தாயோ அந்த அளவை காட்டிலும் என் மடங்கு ஆற்றி. அப்போ கேட்கறத நம்ம கேட்க வேண்டிய முறைப்படி கேட்கணும். சும்மா உட்காந்து கேட்கறது இல்லைங்களா, தகுதி இருக்கணும்ல. எந்த இது என்றாலும் கேட்க முறை இல்லை. அந்த என் மடங்கு ஆற்றி என்றும் தீரா சொல்லுவோம். அவனுக்கே அடிமை கொண்டு இருப்பது அவங்களுக்கு. ஆமா, மீண்டு வாரா வழியில் முடிவு இல்லைங்களா. அப்போ மீளா அடிமை உனக்கே ஆளாய். அது என்ன கொஞ்சம் எழுத சொன்னா, இவரு தனி புராணத்துல பாய ஆறுயம் முழுவதும் பசுபதி அடிமை. பாய ஆறு வந்து தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரே எழுதுவார் சுஞான முனிவர். உலக பொருள் இறைவனுக்கு உடைமை, உயிர்கள் ஆன்மாவுக்கு அடிமைன்னு எழுதுவார். உயிர்கள் ஆன்மாவுக்கு அடிமை. அப்ப அவனுக்கு அடிமைத்தரம் உண்டு. மீள அடிமை. பாரதியார் சைத்தமெல்லாம் படிக்காதவர், பொதுவாக தான் பாடினார், குறிச்சு பாடினார். செய்யவும் பாடுவார். பரிபூரணனுக்கு அவர் விடலது, பரிபூரணனுக்கு அடிமை. சைத்துதான் வந்துட்டாங்க. பாய ஆயிரம் போது ஆசுபதி அடிமை, மீள அடிமை உனக்கு ஆளாய். அந்த முறையில் அகம்படி தொழுமையின் அழுத்துவன். அப்போ அதுல யாரு கடைசி வலிக்குவாங்க, தனிகை மலைகளவோனே. தனிகை மலைகளவோன் நம்முடைய மீளா அடிமையில அழைத்து விடுவான்.
கடைசி பரிமக உலகு முழுதோம்பு பல்சிறப்பின் நிலைபெறு தனிகை மலைகளோமே தனிமலையானின் பேரறிவுறுத்து பேருநோயும் காரநோயும் கையெழுந்திரிய அகம்படிப்பெழு அழுத்துவன் கைலை மலையில் இந்த கைலை மலையோனே எந்த மலையில் வந்தால் மலைக்குரியவனே தனிமலைகளில் கூடியவன் தனிகை மலைகளவோன் பழமுது சோலை அந்த மலைக்கு உரியுடைய இறைவன் அகம்படிப்பெழு அழுத்துவன் என்று ஒரு முடிச்சுக்குவோம். ஆறு தண்டோல் வாழ்க அறுமுக வாழ்க வெற்றி ஊர்தி ஐநீர் வாழ்க உட்புறம் வாழ்க செவ்வேல் ஏரி மண்ணி வாழ்க யானை நன்கு வாழ்க மாதிரா வழி வாழ்க வாழ்க தக்கன் செய்தா அது விதி, அது வேண்டாம் சொல்லிட்டாரு. செய்யறது வேலை செய்யறது, ஆமா அது விதி. அப்ப காலை வெட்டுறது, இது ரெண்டுல வேலை செய்யறது நல்லது, அது வேண்டாம்னு தள்ளிட்டாரு. ஆமா இது விலக்கியது தக்கன் அது ஏற்றுக்கொண்டாரு. அது ஏற்றுக்கொண்டாரு. அப்புறமா இந்த இது ஃபுல்லா அதுல முன்னால வரதுலாம் இது தந்தை என்ன ஐந்து முகன் ஆகியும் தத்துவம் மேலே இருக்கிறது சதாசிவம். அதுக்கு முன்னாடி சிவன் சக்தி நாதம் வந்து பின்னாடி மகேசன். மகேசன் உருத்திரை. அதுக்கு முன்னாடி சிவன் சக்தி நாதம் வந்து பின்னாடி மகேசன். மகேசன் உருத்திரை மகேசை உமை ஆகியும். நவந்தர வேதம் படிக்கிறீங்க? நவந்தர வேதம் தான் அது. சித்தியார் அப்படியே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சிவசக்தி நாதம் வர நவந்தர வேதம் அது தனியாக அப்படியே இருக்கு. சிவன் சக்தி நாதம் வந்து சதாசிவம் திகழேசன் உருத்திருமாலை சக்தி நாதம் வந்து சதாசிவம் திகழேசன் உருத்திருமாலையில் ஒன்றினொன்றாம் நவந்தர வேதம் ஏகநாதன் அடிப்படை சித்தியா இருக்குங்களே, அது அப்படியே இருக்கு. சித்தியார்ல சிவன் சக்தி நாதம் வந்து சதாசிவம் உருத்திரமாலையன். சிவன் சக்தி நாதம் விந்து மாலையன். சிவன் சக்தி நாத விந்து சதாசிவம் புரித்திரன் மால் அயன் நவந்தர வேதம் ஏகநாதனே நடிப்பன். அதுதான் அதேதான் இது வந்து விரிவா சொல்லியிருக்காரு. ஆமா நவந்தர வேதம் நமக்கு செய்ய வரும் இல்லைங்களா? ஆமா ஆமா நவந்தர வேதம். நவந்தர வேதம் நமக்கு செய்ய வரும் இல்லைங்களா? ஆமா ஆமா நவந்தர வேதம். அது சக்தி வரும்போதுதான் சக்தியாகி விந்து சக்தியாகி மனோன்மொழிதானாகி மகேஷ் உருத்திரனாகி சித்தியார் தான். அப்படியே அப்படியே இருக்கு. சக்தியாகி விந்து சக்தியாகி மனோன்மொழிதானாகி உத்திர மகேஷியாகி உமை திருவாணியாகி சித்தியார். இது அப்படியே எங்க இந்த நூல் பாராயணம் செஞ்சு அவரு கந்தப்பயரோட நோய் நீக்கிறார். இந்த நூல் பாராயணம் செஞ்சு அவரு கந்தப்பயரோட நோய் நீக்கிறார். அது நோயெல்லாம் முன்ன வருது. ஆமா அதுதான் முன்னால வருது. ஆமா அந்த பக்தர்கள் எப்படி நோய் வர்ற காரணம், அந்த நோய் என்ன பண்றது, உலகத்துல போனா பருத்து நோய் தெரியும் மருத்துவ நொடிய ஆமா நிறைய செலவு பண்ணி ஆமா பெருத்து நோய் என்ன உடனொழிய தெய்வத்திறத்தால் தீர்வு காண்பவன உள்ளூர்வையின் திருக்குடி கோயிலுக்கெல்லாம் போய் அங்க நல்லா ஆகாம இங்க வந்து முன்ன சின்ன வந்து பக்கத்துல கோயில் தானே போவாங்க. அதோட அந்த உரைத்த என் மொழி ஒழுகின எல்லைகள் டாக்டர் விட்டு போற நான் சொன்ன கேட்கல போயேன். வேற ஒன்றும் சொல்ல ஒண்ணும் இல்ல, கைவிடுறது. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சிந்தனை சொல்லுங்கய்யா. அதாவது திருமுருகாற்றுப்படையில் ஒரு கருத்தை அப்படியே கொண்டு வந்துட்டார் ஒன்று. இன்னொன்று அதோட ஆற்றுப்படுத்துதல் வந்துருச்சு. அதோட சொல்லாட்சியும் அப்படியே வருது நிறைய இடத்துல. பிறழ்வாய் சாராயர் களத்து அந்த மாதிரி சேவடி வச்சுக்கலாம். உங்களது சேவடி வந்து அதான் முதல் சேவை. அது கந்தகளி போடுங்க கடைசியில சேவடி காட்டி அருள் கடைசியில. ஆமா உங்களது காட்டி அருள் அருள். அதனால நமக்கு சிக்கனை பிடிப்பது சேவடியை தான். சேவடி தான் திருவடி தான் முக்கியம் நமக்கு. ஆமா ஆமா. இப்போ ஒரு தப்பான நடந்திருக்குது எப்போ தலை போட்டு நல்லது திருவடி போடல. நிறைய கோயில் நம்ம மக்கள்ல இந்த கார்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய தலை மட்டும் போடுவாங்க. செய்முறைப்படி தப்பு இல்லை அது. நல்லா திருவடியோட போகணும். தலை வெட்டி போட மாதிரி திருவடி எதையும் சொல்லி ஆமா அடியை தான் சொல்லியிருக்காரு. தாள் அடி எல்லாம்
கட்டணாக நற்றாள் தொழாரியன் ஆமாம். பிறர் இறைவனடி செய்கிறார். ஆமாம். கோயில் வெண்குணத்தான் தாழை வணங்காத்தலை. திருவடி தான் நமக்கு முக்கியம். ஆமாம். சிக்கனை பிடிப்பது திருவடி. திருவடி தான். இப்போ நீ சண்டை போடுவாங்க, காலை பிடிக்கணும் விட்டுருவான், கழுத்து பிடிக்கணும்னு சொல்லுங்க. சண்டை போட்டீங்கன்னா ஆமாம், இவன் கழுத்து பிடிக்கணும் இன்னும் 2 கொடுப்பான், காலை பிடிக்க சொல்லுங்க விட்டுருவோம். ஐயா அந்த கத்தி முத்திக்கு போனது சட்டி முத்திக்கு போனது சொல்லுங்க. அன்னைக்கு பெரிய புராணத்தில்